வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே அன்பே, வாழ்க வளமுடன். இறை சோதனை மார்க்க அன்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். இன்றைக்கு நமக்கு நாமே மருத்துவர் ஆவது எப்படி, அதுக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா மருத்துவ படிப்பு அப்படிங்கிறது ஒரு 5 வருடங்கள் அதுக்காக வாழ்க்கையவே அர்ப்பணிக்கணும். அர்ப்பணித்து எல்லா நோயை பற்றியும் படித்து ஃபிசியாலஜி, அனாட்டமி, உடம்பை அறுத்து கூறு போட்டு பார்த்து எந்தெந்த உறுப்புகள் என்னென்ன, அவை எப்படி இயங்குகின்றன, இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் ஒரு மருத்துவராக முடியும். ஆனால் நம்முடைய வகுப்பில் நமக்கு நாமே மருத்துவர் ஆகலாம் அப்படிங்கிற அந்த தலைப்பில் நம்ம சிந்திக்கிறோம். இது சாத்தியமா? ஒரு 5 வருடம் படிக்கக்கூடிய படிப்பை அவ்வளோ எளிமையாக நாம் கற்றுக்கொள்ள முடியுமா அப்படின்னா கற்றுக்கொள்ள முடியும். அஃப்கோர்ஸ் இந்த ஒரு வகுப்பில் இல்லை, ஒரு வாரம் 10 நாள் நீங்கள் அதுக்காக அர்ப்பணிச்சிங்க அப்படின்னா வெகு நிச்சயமாக நமக்கு நாமே மருத்துவர் ஆகலாம். இந்த வகுப்பில் அதுக்கான அடிப்படை என்ன, அதனுடைய பேஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். கேட்குது இல்லையா? நல்லா கரெக்டாக கேட்குதா? ஹலோ. ஓகே. ஆ ஓகே. என்ன என்ன சொன்னீங்க? ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்கய்யா, பேசலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ இப்போ வீடியோல வர்றீங்களா? வரலையா ஐயா? வீடியோ சரி, ஓகே. நீங்க பயந்துக்க வேணாம்னு பார்த்தேன். ஓகே. இப்போ மகரிஷி அவர்கிட்ட இருந்தே நம்ம ஆரம்பிப்போம். மகரிஷி நோய் வர காரணங்கள் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன 2 காரணங்கள் அப்படின்னா, இயற்கை காரணங்கள், செயற்கை காரணங்கள். இப்படி நோய் வர்றதுக்கு 2 காரணங்கள் மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதுல இயற்கை காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல கருவமைப்பு, கோள்களின் சஞ்சாரம், இயற்கை நிகழ்ச்சிகளின் சந்தர்ப்ப மோதல், இது 3 நோய் வருவதற்கான இயற்கையான காரணங்கள் மகரிஷி சொல்றாங்க. செயற்கை காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உணவு, எண்ணம், செய்கை, இது 3 நோய் வருவதற்கான செயற்கை காரணங்கள். இதுல இந்த இயற்கை காரணங்கள் அப்படிங்கிறது பெரும்பாலும் நம்ம கையில இல்லை. அது இயற்கையினுடைய கையில இருக்கு. ஆனா இந்த செயற்கை காரணங்கள், உணவு, எண்ணம், செய்கை அப்படிங்கிற இந்த செயற்கை காரணங்கள் நம்ம கையில தான் இருக்கு. ஆனா இயற்கை காரணங்கள்னால நோய் வர்றது அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 95% இயற்கை காரணங்கள்னால பெரிய அளவுல நோய் வர்றதில்லை. எப்பயாவது ஒரு வெள்ளம், புயல், பேரிடர் அந்த மாதிரி வரும்போது தான் பாக்டீரியாக்கள், வைரஸ்கள் பரவி அந்த சந்தர்ப்ப நிகழ்ச்சி, இயற்கை நிகழ்ச்சிகளின் சந்தர்ப்ப மோதல் காரணமா ஏதாவது ஒரு நோய் வருது. கோள்களின் சஞ்சாரம் காரணமா எப்பயாவது ஒரு நோய் வருது.
கருவமைப்பு காரணமா எப்பயாவது ஒரு நோய் வருது. ஆக இயற்கை காரணங்கள்னால கிட்டத்தட்ட 95% பெரிய அளவுல நோய் வர்றது இல்லை. ஆனா எண்ணம், செய்கை, உணவு இதனால நோய் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99% நோய்கள் இதன் காரணமாகத்தான் வருது. அப்போ இந்த நோய் வந்துட்டா எவ்வளவு பாடுபடுறோம், எத்தனை மருத்துவ செலவு, இதுக்காக மருத்துவ காப்பீடுகள் வேற நம்ம எடுத்து வச்சுக்க வேண்டியதான் இருக்குது. 50-60 வருடம் வரைக்கும் ஓடி ஓடி சம்பாதிச்ச அந்த எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலுக்கு லட்ச லட்சமா கட்ட வேண்டியதா இருக்குது. அப்படி லட்ச லட்சமா கட்டி வைத்தியம் பார்த்தாலுமே கூட நம்மளால பழைய ஆரோக்கியத்துக்கு திரும்ப முடியுதா அப்படின்னு கேட்டா பழைய ஆரோக்கியத்துக்கு திரும்ப முடியறது இல்லை. அந்த நோயினால, அந்த நோய்க்காக சாப்பிடக்கூடிய மருந்துகள்னால வரக்கூடிய பக்க விளைவுகள் எண்ணிலடங்காத பக்க விளைவுகள். அந்த 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 மருந்துகள் புதிய புதிய நோய்களை உருவாக்குது. நிறைய இந்த மாதிரியான மருத்துவங்கள் நம்ம மேற்கொள்ளும் போது ஒவ்வொரு நாளும் மருந்தினுடைய எண்ணிக்கை, மருந்துகளினுடைய வீரியம் அதிகமாகி கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய நடமாட்டம் குறைந்து படுக்கையாகி அப்புறம் யாரோ ஒருத்தர் நம்மளை கவனிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாம தள்ளப்படுறோம். நம்மையும் சிரமத்துக்கு உட்படுத்திக்கிட்டு நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நம்முடைய அன்பு குடும்பத்தவர்களையும், உறவினர்களையும், நண்பர்களையும் மனவேதனைக்கும் பல்வேறு வகையான துன்பங்களுக்கும் நம்ம ஆளாக்குறோம். அப்போ இது இது இப்படிதான் நடக்கணுமா? ஒவ்வொரு மனிதனுக்கும், பெரும்பாலான மனிதர்களுக்கு இது இப்படிதான் இருக்குது. ஆனா இது இப்படிதான் நடக்கணுமா? அப்படி ஏதாவது ஒரு அவசியம் இருக்குதா அப்படின்னு நம்ம தீர ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டா அப்படி அவசியம் எதுவும் இல்லை. இப்படிதான் நம்முடைய வாழ்க்கை போகணும்னு அவசியம் இல்லை. மகரிஷி சொல்லும்போது 2 விளைவு சொல்லுவார். விதியின் விளைவு, வினையின் விளைவு. விதியின் விளைவு அப்படின்னா, விதி அப்படின்னாலே நமக்கு ஒரு பயம் இருக்குது. ஐயா எல்லாம் என்னுடைய தலை விதி, எல்லாம் என்னுடைய கர்மா அப்படிங்கிற மாதிரி விதி அப்படின்னாலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல மகரிஷி சொல்லக்கூடிய விதியின் விளைவு அப்படிங்கிறது அந்த பயமுறுத்தக்கூடிய விதி அல்ல. மகரிஷி சொல்லக்கூடிய விதி என்ன அப்படின்னா இயற்கை விதி. ஸோ இயற்கை விதி அப்படின்னா இப்ப பிறந்த எல்லாருமே இறந்துதான் ஆகணும், அது இயற்கை விதி. எல்லாருக்குமே வயதாகும், அது இயற்கை விதி. நேரத்துக்கு பசிக்கும், அது இயற்கை விதி. நேரத்துக்கு நம்ம ஒரு ஓய்வு, தூக்கம் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது, அது இயற்கை விதி. இந்த இயற்கை விதிகளை யாருமே மீற முடியாது. இதுக்கு விதி விலக்கு அப்படிங்கிறது யாரும் கிடையாது. இதுதான் இயற்கை விதி. இந்த வயதாகுதல், மரணம் வருதல், பசித்தல், தூக்கம் இதெல்லாம் விதியின் விளைவு, இயற்கை விதியினுடைய விளைவு. வினையின் விளைவு அப்படின்னா அது நாம் விழிப்புணர்வு இல்லாமல் செய்யக்கூடிய செயல்னால வரக்கூடிய விளைவு. விழிப்புணர்வு இல்லாம அப்படின்னா ஒரு அறியாமையிலிருந்து நாம் செய்யக்கூடிய செயல்களுடைய விளைவு தான் வினையின் விளைவு. இந்த நோயும் அப்படிதான். நான் வயதானா நோய் வந்துடணும், சுகர் வந்துடணும், ப்ரெஷர் வந்துடணும், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ப்ராப்ளம், பேராலிசிஸ், இந்த மாதிரி ஒரு பேர் வாயிலேயே நுழைய முடியாத பெயர்களுடைய நோய்கள் எல்லாம் ஆகணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. பட் ஆனா அந்த நோய்கள்லாம் இன்னைக்கு சமுதாயத்துல மலிந்து போயிருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா வினையின் விளைவு. வினையின் விளைவுனா நாம் செய்யக்கூடிய வினை. அந்த வினை தான் அந்த செயற்கை காரணங்கள்ல மகரிஷி வகைப்படுத்துறாரு. உணவு, எண்ணம், செய்கை.
இந்த 3 நாள வரக்கூடிய நோய்கள் இவையெல்லாம். அப்ப நோய் வராம நம்ம வந்து கடைசி மூச்சு வரைக்கும் ஆரோக்கியமா இருந்து கான்சியஸா நம்முடைய வேலைகளை நாமே செய்து கொண்டு ஒரு ஒரு நல்ல முறையில மரணத்தை வரவேற்று மரணிக்க இயலுமா அப்படின்னு கேட்டா எல்லா ஞானிகளும் இயலும் அப்படின்னு தான் சொல்றாங்க. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய செய்கைகளை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். வினைகளை நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். அப்படி கரெக்ட் பண்ணிக்கிற பட்சத்துல நோய் இல்லாம நம்ம வந்து வாழ்றது சாத்தியமே. இப்போ இதுல வந்து உணவு ஃபர்ஸ்ட் நம்ம அந்த செயற்கை காரணங்கள்ல முதல்ல உணவு எடுத்துக்கலாம். உணவு பத்தி நமக்கு தெரியாது எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும். இப்ப இந்த இந்த தலைப்புல நம்ம பேச போறது எல்லாமே வந்து யாருக்கும் தெரியாத எந்த விஷயமும் கிடையாது. இது வந்து வெறுமனே வந்து ஒரு ஞாபகப்படுத்துதல் மட்டுமே நம்ம வந்து இப்போ பண்ணிக்க போறோம். ஏன்னா இது ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் இன்னைக்கு. ஏன்னா இன்ஃபர்மேஷன் கொட்டி கிடக்குது. சாட் ஜிபிடி, கூகுள், எங்க அடிச்சிங்கனாலும் எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு கிடைக்குது. யாருக்கும் எந்த இன்ஃபர்மேஷனும் தெரியாம இல்லை. ஆனா அந்த இன்ஃபர்மேஷனை, நமக்கு தெரிந்த அந்த இன்ஃபர்மேஷனை நடைமுறைப்படுத்துவதில் தான் நமக்கு வந்து பயங்கர சிக்கல்கள் இருக்குது. அந்த சேலஞ்சஸை நம்ம எப்படி எதிர்கொள்றது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் முடிஞ்சா டைம் இருந்துச்சுன்னா இந்த நிகழ்வுலையே நம்ம பார்க்கலாம். ஆக உணவு அப்படிங்கிறத பத்தி யாருக்கும் எதுவும் தெரியாதது ஒன்றும் கிடையாது. ஸோ உணவுல வந்து மகரிஷி சொல்லும்போது உணவுல அளவு, முறை இது ரெண்டையும் கடைபிடிக்கணும். அளவு அப்படிங்கிறது குவான்டிட்டி, முறை அப்படிங்கிறது மெத்தட். ஸோ அளவு முறை அப்படிங்கிறது ஒரே வார்த்தை இல்லை, 2 வார்த்தைகள் தனித்தனியா பிரித்து அளவு முறை அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அப்ப இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா டிராவல் பண்ணோம் அப்படின்னா, அளவு முறைங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். இதுல இன்னும் கொஞ்சம் டீப்பா டிராவல் பண்ணணும் அப்படின்னா மகரிஷி வந்து உணவுக்கு உயிர் கொள்ளாத நோன்பு அப்படின்னு சொல்லுவார். அதாவது மாமிச உணவு நமக்கான உணவு அல்ல, அதை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அப்படின்னு அந்த உணவினுடைய தன்மையை பற்றியும் கொஞ்சம் ஆழமா பேசுறாரு. தன் திறனால் தன் உணவை விளைவிக்க தெரியா தகுதியிலா விலங்கினந்தான் பிற உயிரை கொல்லும் அப்படின்னு மகரிஷி ஒரு இடத்துல ஒரு கவியில சொல்றாரு. அப்போ அந்த சிங்கம், புலி போன்ற உயிரினங்களுக்கு அவைகள் வந்து தனக்கான உணவை தானே விளைவித்துக் கொள்ள தெரியாது. அந்த தகுதி இல்லாத உயிரினங்கள் தான் உணவுக்காக பிற உயிர்களை கொல்லும், அதனுடைய வாழும் சுதந்திரத்தை பறிக்கும் மகரிஷி சொல்றாங்க. ஆக தன் உணவை தானே விளைவிக்க தெரிந்து கொண்ட மனிதன் உணவுக்காக பிற உயிரை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இதுல வந்து இப்படி கொள்றது வந்து ரைட், ராங், குட், பேட் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். இது தப்பு, இது சரி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நம்ம வந்து போக வேண்டாம். நம்ம நோய் இல்லாம வாழ்றதுக்கு நம்ம உடம்புக்கு உகந்த உணவு எது அப்படிங்கிறது தான் நம்முடைய ஃபோக்கஸ். அதனால மாமிசம் சாப்பிட்றது தப்பா சரியா அப்படின்னா வந்து தாவரங்களும் உயிரினங்கள் தானே, அதை கொள்றது தப்பு இல்லையா, இப்படிலாம் ஆர்கியூமெண்ட்ஸ் பண்ணி பிரயோஜனம் இல்லை. விவாத மேடை அல்ல இது. நம்ம உணவுக்கு, நம்ம உடலுக்கு ஒரு பொருந்தக்கூடிய உணவு எது அப்படின்னா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். நமக்கு மாமிச உணவுல தான் ஆர்வம் இருக்குதுன்னா தாராளமா சாப்பிடுங்க. அது அவங்கவுங்களுடைய சுய விருப்பம். அதை பற்றி நம்ம விவாதத்துக்கு தயாராக இல்லை. அப்போ உணவு அப்படின்னு எடுத்துக்கும் போது இயற்கை வாழ்வியல் அப்படின்னு வந்து ஒரு வாழ்க்கை முறை நம்ம நாட்டில் ஆதிகாலம் தொட்டு இருந்துகிட்டு வருது. அந்த இயற்கை வாழ்வியல்ல லக்ஷ்மண் சர்மா அப்படின்னு சொல்லி ஒருத்தர், அவர் வந்து இந்தியாவில் இயற்கை வாழ்வியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். அவர் வந்து சுவாதீன ஸ்வஸ்த மகாவித்யா அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அது நம்முடைய வேதங்கள், திருக்குறள், உபநிடதங்கள் இதிலிருந்தெல்லாம் எடுத்து நம்முடைய வாழ்வியல், இயற்கை வாழ்வியலை பற்றின உண்மைகள் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அதையெல்லாம் எடுத்து ஒரு ஸ்லோகமா, ஒரு 1500க்கும் மேற்பட்ட ஒரு ஸ்லோகங்களை
தொகுத்து அந்த சுவாதீன சஸ்த மகாவித்யாங்கிற புத்தகத்தை அவர் எழுதியிருக்காரு. இன்னொரு புத்தகம் பிராக்டிக்கல் நேச்சர் கியூர் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் அந்த லக்ஷ்மண் சர்மா எழுதியிருக்காரு. ஸோ அவருடைய சன் வந்து கணேஷ் சர்மா, அவருடைய பேரன் வந்து அருண் சர்மா. இப்போ அருண் சர்மா வந்து யூஎஸ்ல இருக்காங்க, இப்போ இந்தியா வந்திருக்காங்க. அவங்க இந்த இயற்கை வாழ்வியல் அப்படிங்கிற முகாம்களை வந்து வெவ்வேறு இந்த நாடு முழுவதும் வெவ்வேறு இடங்கள்ல, இப்போ கூட ஆரோவில்ல ஒரு கேம்ப் நடந்துட்டு இருக்குது. ஒரு 10 நாட்களுக்கு முன்னதாக பொள்ளாச்சியில் ஒரு கேம்ப் நடந்தது. அந்த அந்த கேம்ப்ல அந்த உணவுனா என்ன அப்படிங்கிறத வந்து தெளிவா சொல்றாங்க. இப்போ உணவு அப்படிங்கிற பட்சத்துல எது உணவு, எது உணவு இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும் முதல்ல. ஏன்னா உணவு அதுதான் வந்து நோய்க்கு அடிப்படையான காரணம், செயற்கை காரணம். அப்போ அது உணவுனா என்ன, எது உணவு எது உணவு இல்லைங்கிற விஷயத்த முதல்ல நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எது உணவு அப்படின்னு பார்க்கும்போது உணவுல 3 சத்துக்கள் இருக்கணும். உயிர்ச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து. இது 3ம் எந்த உணவுல இருக்குதோ அதுதான் வந்து உணவு. இந்த உயிர்ச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து இல்லாத உணவுகள் எதுவும் உணவு அல்ல. அது எல்லாமே வந்து டெட் ஃபுட்ஸ், ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட். அதிக வெப்பத்துக்கு, அதிக ப்ராசஸுக்கு உட்படுத்தி அதுல நிறைய மசாலா, உப்பு, சர்க்கரை, காரம் இதெல்லாம் போட்டு நாக்குக்கு சுவையா எவ்வளவு சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணுங்கிற உணர்வை தரக்கூடிய வகையில தயாரிக்கப்படுது. அது எல்லாமே டெட் ஃபுட்ஸ். அது எதுவுமே வந்து உணவு கிடையாது. எந்த உணவுல நார்ச்சத்து, நீர்ச்சத்து, உயிர்ச்சத்து இருக்குதோ அதுதான் வந்து உணவு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பழம் எடுத்துட்டீங்கன்னா அந்த பழத்துல வந்து நார்ச்சத்து இருக்கு, நீர்ச்சத்து இருக்குது, உயிர்ச்சத்து இருக்குது. உயிர்ச்சத்து இருந்ததுன்னா அந்த பழம் வந்து கொஞ்சம் வச்சிருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது அழுக தொடங்கும். ஏன்னா அதுல உயிர்ச்சத்து இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமா அது அழுக தொடங்கும். ஆனால் நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்டை நீங்க 6 மாசத்துக்கு வேணாலும் நீங்க பேக் பண்ணி வச்சுக்கலாம். சில சிப்ஸு, லேஸ் சிப்ஸு, இந்த மாதிரியான சிப்ஸ் வகைகள்லாம் வந்து எத்தனை காலத்துக்கு வேணாலும் நீங்க பேக் பண்ணி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போட்டு பேக் பண்ணி வச்சிருக்கலாம். அதெல்லாம் வந்து கெட்டு போகாது. அப்போ ஏன்னா அதுல உயிர்ச்சத்து கிடையாது, நீர்ச்சத்து கிடையாது, நார்ச்சத்து கிடையாது. அப்போ அந்த மாதிரியான உணவுகளை நம்ம வந்து உடலுக்குள்ள எடுத்துக்கொள்ளும் போது இந்த உணவுகளிலிருந்து அப்சர்வ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டியும் உடம்புக்கு இல்லை. இப்படி சாப்பிட்ட உணவுகளை வெளியேற்றக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த உடலுக்கு கிடையாது. வெளியேற்றுதல் அப்படின்னா எலிமினேஷன். இப்போ அப்சார்ப்ஷன் அண்ட் எலிமினேஷன், அசிமிலேஷன் அண்ட் எலிமினேஷன், இது 2 உடம்புல நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷன் வந்து கரெக்டா நடக்கணும். அப்போ இந்த ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டு, டெட் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிடும்போது எலிமினேஷன் அப்படிங்கிறது மலம் கழித்தல், சிறுநீர், வியர்வை, இந்த மாதிரி நார்மலாக வந்து இதெல்லாம் வந்து எலிமினேஷன் மெத்தட்ஸ். இந்த வகைகள்லாம் வந்து உடம்பு தேவையில்லாத பொருட்களை வெளியே வந்து தள்ளி விடுது. ஆனால் இந்த உணவு அல்லாத பொருட்களை நம்ம வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும்போது இந்த கழிவுகள், அந்த உணவில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு உடம்புனால முடியறதில்லை. அப்போ அந்த கழிவுகள் வந்து உடம்புல போய் வந்து தங்குது. அதுதான் வந்து பெரிய தொப்பையா, ஒரு கனத்தை பெருத்த உடலா அங்கங்க போய் அந்த கழிவுகள் வந்து தங்குகின்றன. அப்படி தங்கக்கூடிய கழிவுகள் தான் வந்து நோய்க்கு அடிப்படையான காரணம். நோய்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, கழிவுகளின் தேக்கமே நோய். அப்போ உடம்புல கழிவுகள் தங்கி இருந்தது அப்படின்னா அந்த கழிவுகளினுடைய தேக்கம், டாக்ஸின்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த டாக்ஸின்ஸ் தான் வந்து நோய். அப்போ இந்த 3 உயிர்ச்சத்து, நார்ச்சத்து, நீர்ச்சத்து, இந்த 3 சத்துக்கள் இல்லாத உணவுகளை நாம எடுத்துக்கும் பொழுது உடம்புனால கழிவுகளை வெளியேற்ற முடியாம அந்த கழிவுகளை அங்கங்க
ஸ்டோர் பண்ணி வச்சு அந்த கழிவுகளுடைய தேக்கம் தான் நாளடைவில் நோயாக மாறுகிறது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இந்த உணவுலயே இன்னும் இன்னும் நிறைய அந்த உணவை பற்றி உணவுடைய தன்மைகளை பற்றி ஆராய்ச்சி பண்ணும்பொழுது இன்னும் நிறையா இருக்குது. அந்த உணவுலேயே வந்து ஒன்று வந்து தாமச உணவா, ரஜசிக் உணவா அல்லது சாத்வீக உணவா. சாத்வீக உணவு தான் நம்முடைய உடம்புக்கும் மனதுக்கும் ஏற்ற உணவு. ரஜசிக் கொஞ்சமாக சாப்பிடலாம். தமசிக் வந்து நம்மளை மந்தத்தன்மையிலையும் நோயிலையும் தள்ளக்கூடிய உணவு. அப்போ இந்த மூணையும் பார்க்கணும். உணவுல வந்து முதல்ல இந்த நார்ச்சத்து, நீர்ச்சத்து, உயிர்ச்சத்து பார்த்த மாதிரி தாமச உணவா, ராட்சர உணவா, சாத்வீக உணவா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். இன்னொன்று வந்து பில்டிங் மெட்டீரியலா, கிளென்சிங் மெட்டீரியலா, அதாவது நரிஷிங் மெட்டீரியலா, கிளென்சிங் மெட்டீரியலா. ஒரு உணவு வந்து உடம்புக்குள்ள போய் புதிய செல்களை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு, புதிய செல்களை உற்பத்தி செய்து உடம்பை வந்து பில்டு பண்ணக்கூடிய அந்த டைப் உணவா, அல்லது உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்குவதற்கு உதவி செய்யக்கூடிய உணவா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி ஒரு உணவு வந்து அல்கலைனா, அசிட்டிக்கா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். நம்முடைய பாடி அப்படிங்கிறது வந்து அல்கலைனா சாரத்தன்மை. சாரத்தன்மையுடைய நம்முடைய ரத்தமே வந்து சாரத்தன்மை உடையது. நம்ம உடம்புல 70% 80% வந்து அல்கலைன், மீதி ஒரு 20% தான் வந்து அசிட்டிக். அப்படிங்கும்போது வந்து நம்ம உணவுல பெரும்பாலும் வந்து அல்கலைன் தான் வந்து நம்ம உணவா கொடுக்கணும். ஆனால் நம்ம சாப்பிடக்கூடிய 100% உணவுகளும் அசிட்டிக்காக தான் இருக்கு. அப்போ அல்கலைன் பாடிக்கு அசிட்டிக் உணவை கொடுக்கும்போது பாடியில் வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் நிகழுது. அந்த உணவை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் உயிராற்றல் செலவாகுது. அப்போது அந்த உயிராற்றலுடைய செலவு மட்டும் இல்லாமல் அந்த உணவை வந்து எலிமினேட் பண்ணுறதும் பாடிக்கு ரொம்ப சிரமமாகுது. அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றாமல் அது உடம்புலேயே தங்கி நோய்க்கு காரணமாகுது. அப்போ உணவு அப்படிங்கும்போது இந்த 10 விஷயங்கள் நம்ம வந்து செக் பண்ண வேண்டியதாக இருக்குது. நார்ச்சத்து, நீர்ச்சத்து, உயிர்ச்சத்து, இது 3 இருக்கா. ஒரு உணவுங்கிறது அல்கலைன் உணவா, அசிட்டிக் உணவா 5. அது வந்து தாமச உணவா, ராட்சச உணவா, சாத்விக் உணவா 8. தென் வந்து அது பில்டிங் நொரிஷிங் உணவா, போஷாக்கு தரக்கூடிய உணவா, அல்லது உடம்பை சுத்திகரிப்பு செய்யக்கூடிய உணவா. நொரிஷிங் உணவா அல்லது கிளென்சிங் உணவா. இந்த 10 தன்மைகள் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம வந்து பார்த்து இந்த 10 தன்மைகளை செக் பண்ணி ஒரு உணவை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து நோயிலிருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா இந்த அசிட்டிக் உணவுகளை, உணவு அல்லாத உணவுகளை, டெட் ஃபுட்டை நம்ம சாப்பிடும்போது அந்த உணவுகள் வெளியேற்றப்படாமல் உள்ளே கழிவுகளாக தங்கி விடுகின்றன. அப்போ நார்மல் எலிமினேஷன் மூலமா, மலம் மூலமாக, வியர்வை மூலமாக, சிறுநீர் மூலமாக அந்த உணவுகளுடைய கழிவுகள், டாக்ஸின்ஸ் வந்து வெளியேற்றப்படுவதில்லை. அப்போ உடம்பு வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அது தேங்கினதுக்கு அப்புறம் உடம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, இதை நார்மல் எலிமினேஷன்ல வெளியேற்ற முடியல. ஆகையினால நம்ம இப்போ எப்படி வெளியேற்றலாம் அப்படின்னா, உடம்புனுடைய டெம்பரேச்சரை கொஞ்சம் அதிகம் பண்ணி காய்ச்சல் கொண்டு வரும். காய்ச்சல் கொண்டு வந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வெளியேற்ற முடியாத கழிவுகளை உடம்புனுடைய டெம்பரேச்சரை அதிகம் பண்ணி, அது வந்து பாறை மாதிரி இறுகி போயிருக்குது அந்த கழிவுகள்லாம். அந்த கழிவுகளை கொஞ்சம் மெல்ட் பண்ணி அதை வந்து வெளியேற்றுறதுக்கு உடம்பு வந்து முயற்சி செய்யுது. அப்போ காய்ச்சல் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஃபீவர் வந்து செலிப்ரேஷன். ஏன் செலிப்ரேஷன் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ட டெட் ஃபுட்ல இருக்கக்கூடிய கழிவுகளை நம்முடைய உயிராற்றல் வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்கிறது அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் காய்ச்சலுக்கு. ஆனால் நம்ம அந்த காய்ச்சல் வந்தோடனே வெப்பநிலை 102 டிகிரி வந்ததுக்கப்புறம் உடனே வந்து பயந்து போய் டோலோ 650, குரோசின் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பேராசிட்டமால் வந்து நம்ம போட்டுறோம்.
அந்த பேராசிட்டமால் போட்டு அந்த உயிராற்றல் அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு செய்யக்கூடிய அந்த முயற்சியை வந்து நம்ம வந்து தடை செய்யறோம். அப்படி தடை செய்யும்போது அது மீண்டும் மீண்டும் காய்ச்சல் மூலமா அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு கொஞ்ச நாள் கழிச்சு அது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நான் ஒவ்வொரு முறையும் மாத்திரையை போட்டு போட்டு அந்த உடல் ஆற்றலினுடைய முயற்சியை நான் சப்ரஸ் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட முயற்சிகளுக்கு பிறகு அந்த உயிராற்றல் அது ஒரு பேரறிவு இல்லையா? அது என்ன பண்ணும் அப்படின்னா, இனிமே வந்து காய்ச்சல் மூலமா இவன் வெளியேற்றுவதற்கு விடமாட்டான் அவன அப்படின்னு சொல்லி அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போகும். காய்ச்சல், அப்புறம் வந்து வாந்தி பேதி, வயிற்று வலி, தலைவலி, இந்த மாதிரி வெவ்வேறு சிம்டம்ஸை அது கொண்டு வரும். வெவ்வேறு சிம்டம்ஸை கொண்டு வந்து வெவ்வேறு சிம்டம்ஸ் மூலமா எப்படியாவது அந்த கழிவுகளை வெளியேற்றிடணும் அப்படின்னு அது முயற்சி பண்ணும். ஆனா அந்த வெவ்வேறு சிம்டம் காய்ச்சல், வாந்தி பேதி, வயிற்றுப்போக்கு, தலைவலி, இந்த மாதிரி வரும்போதும் அதுக்கும் நம்ம மருந்துகளை எடுத்து அதை வந்து நம்ம அமுக்கி வச்சு சப்ரஸ் பண்ணிடுறோம். அதுக்கு அடுத்து வழிகளில் அது முயற்சி பண்ண தொடங்கும். தோல் மூலமா, தோல்ல இச்சிங் வர்றது மூலமா, தோல்ல கொப்புளங்கள் வர்றது மூலமா, இப்படி ஏதாவது ஒரு வகையில அது தன்னுடைய முயற்சியை தொடரும். அப்போ தோலுக்கும் ஆயின்மெண்ட் அது இதுன்னு மருந்துகள் எடுத்துக்கிட்டு அந்த தோல் வழியாக கழிவுகளை வெளியேற்ற செய்யக்கூடிய முயற்சியையும் நம்ம வந்து தடை செய்திடறோம். இப்படி ஒவ்வொரு விதமாகவும் அது முயற்சி செய்யும்போது நம்ம வந்து வெவ்வேறு மெடிசன்ஸ் போட்டு சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த நோயினுடைய காரணத்துக்கு ட்ரீட் பண்ணாம அதனுடைய சிம்டம்ஸ், அதனுடைய அந்த அறிகுறிக்கு, அந்த அறிகுறி மறைவதற்கு மட்டும் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்துகளை எடுத்து அந்த அறிகுறிகளை மட்டும் நம்ம வந்து சப்ரஸ் பண்ணிடுவோம். நோயினுடைய காரணம் உள்ளுக்குள்ள அப்படியே தான் இருக்கும். அப்போ இந்த மாதிரி சப்ரஸ் பண்ணி பண்ணி அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு போய் கடைசியா வரக்கூடியது தான் வந்து கேன்சர் அப்படிங்கிற அந்த ஆட்கொல்லி நோய். அப்போ இந்த இந்த கான்செப்டை நம்ம வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும். இந்த வகுப்புல இதை ஓரளவுக்கு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த 1 வீக் கேம்ப் வந்து நடக்கும்போது நான் மதன் கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன். அதுல வந்து வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து ரொம்ப டீட்டெயிலா வந்து ஒவ்வொரு உறுப்பும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி கழிவுகளை வெளியேற்றுது, ஒவ்வொரு விஷயத்தை சப்ரஸ் பண்ணும்போதும் அடுத்தடுத்து அது எப்படி டெவலப் ஆகுதுங்கிற விஷயத்த ரொம்ப டீட்டெயிலா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதுதான் வந்து நம்ம உடம்புல நடக்குது. ஸோ அப்படி சப்ரஸ் பண்ணி பண்ணி வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் அது நோயா நம்ம மாற்றுறோம். ஆக அந்த உணவு அப்படிங்கிற விஷயத்திலேயே வந்து நம்ம வந்து கரெக்டா இன்புட் உள்ளுக்குள்ள என்ன கொடுக்குறோமோ அதை சரியா கொடுத்துட்டோம்னா போதும். தாவர உணவுகளை ஜீரணித்து மெட்டபாலிசம் சொல்லுவாங்க. அந்த அந்த உணவுகளை ஜீரணித்து அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய தன்மை தான் இந்த உடம்புக்கு இருக்குது. உணவல்லாத உணவு, டெட் ஃபுட், அதை எடுத்துக்கும் போது அதை வெளியேற்றக்கூடிய தன்மை இந்த உடம்புக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். இப்போ இதுல இன்னொன்று என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நோய்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். நோய்னா என்ன அப்படின்னா கழிவுகளின் தேக்கமே நோய். அப்போ நோயினுடைய அறிகுறி எதனால வருது? இப்போ காய்ச்சல்னா ஃபீவர், டெம்பரேச்சர் அதிகமாகுது. நோ அதனுடைய அறிகுறி எதனால வருது அப்படின்னா அந்த அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நம்முடைய உயிர் சக்தி செய்யக்கூடிய முயற்சி தான் வந்து நோயினுடைய அறிகுறிகள். வெப்பநிலை அதிகரிச்சிருக்குதுன்னா என்ன அர்த்தம்? நம்முடைய உயிர் சக்தி அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு முயற்சி பண்ணுது அப்படிங்கிறது தான் அங்க அர்த்தம். ஸோ இந்த விஷயங்களை ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு ஐயா வாழ்க வளமுடன். சத்தம் கேட்கலைங்கய்யா, சவுண்ட் கேட்கல. இல்ல
இப்ப கேக்குதா? கேக்குது ஐயா. கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு எங்க ஏரியால. ஓகே, வீடியோ தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ இதுதான் வந்து நோய்க்கான காரணம். ஆக உணவு அப்படிங்கிற இந்த விஷயத்த நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். இப்போ வந்து இதுல 5 யூனிட்டி அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு இருக்கு. அந்த தலைப்பு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா நம்ம மருத்துவர் ஆயிடலாம். அந்த 5 யூனிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் யூனிட்டி ஒற்றுமைகள், 5 ஒற்றுமைகள் அப்படின்னு. இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டி வந்து நோய்கள் அனைத்துமே ஒன்றுதான் அப்படிங்கிறது இந்த நேச்சுரல் ஹெல்த் சயின்ஸ். இந்த இயற்கை வாழ்வியல்ல முதல்ல ஒற்றுமை என்ன சொல்றாங்கன்னா, நோய்கள் அனைத்துமே ஒன்றுதான். இந்த இயற்கை வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் நிறைய நோய்கள்லாம் கிடையாது. இப்போ நம்ம வந்து ஆங்கில மருத்துவம் எடுத்துக்கிட்டோம்னா ஆஸ்துமா, மூட்டு வலி, சர்க்கரை நோய், சிறுநீரக கோளாறு, புற்றுநோய், தோல் நோய், மூச்சு திணறல், ஸ்கீசோஃப்ரோனியா, இரத்த அழுத்தம், இப்படி பல்வேறு விதமான பெயர்களை நம்ம சொல்லுவோம் நோய்களுக்கு. ஆனால் இந்த இயற்கை வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் நோய் தனித்தனி பேர்லாம் கிடையாது. எல்லா நோயும் ஒன்று தான். எப்படி எல்லா நோயும் ஒன்று தான் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, நோய்னா என்ன அப்படின்னா, ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நம்முடைய உயிராற்றல் செய்யக்கூடிய முயற்சி. இப்படி புரிஞ்சுக்கிட்டோம்னா, நோய்க்கு தனித்தனியாக பேர் வச்சு எல்லா நோயை பற்றியும் படித்து நம்ம வந்து குழப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது எந்த நோயாக வேணால் இருக்கும். சர்க்கரை நோய்க்கு என்னங்க மருந்து, பிளட் ப்ரெஷருக்கு என்ன மருந்துங்க, எனக்கு வந்து மூட்டு வலி இருக்குங்க, மூட்டு வலிக்கு என்ன மருந்துங்க, எனக்கு வந்து எக்ஸிமா இருக்குங்க, தோல் நோய் இருக்கு, அதுக்கு என்ன மருந்து அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது அவசியமே இல்லை. அது எந்த நோயா வேணா இருக்கட்டும், அதை பற்றி நம்ம கவலையே பட வேண்டியது இல்லை. இது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஃப்ரீடத்தை நமக்கு கொடுக்குது, ஒரு மிகப்பெரிய ஃப்ரீடம் நமக்கு கொடுக்குது. ஏன்னா நோய்களை பற்றி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய என்சைக்ளோபீடியா இருக்கு. அது அத்தனையும் நம்ம வந்து படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து பேசிக் ரூட்டை மட்டும் பிடிச்சிக்கிறோம். என்ன ரூட் அப்படின்னா, எல்லா நோயும் ஒன்று தான். ஏன் எல்லா நோயும் ஒன்று தான் அப்படின்னா, நோய்னா என்ன? ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நம்முடைய உயிராற்றல் முயற்சி செய்யுது. அதாவது நம்ம உடம்புல கழிவுகள் இருக்குது. கழிவுகளின் தேக்கம் தான் நோய். அந்த கழிவுகளை வெளியே தள்ளுறதுக்கு ஏதாவது ஒரு விதத்துல நம்முடைய உயிராற்றல் முயற்சி செய்யுது. அதுதான் நோய். அது என்ன நோயா வேணாலும் இருக்கட்டும். ஆக நோய்கள் அனைத்துமே ஒன்றுதான். ஆல் டிசீசஸ் ஆர் ஒன் அப்படிங்கிறது வந்து இங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு யூனிட்டி, ஒற்றுமை. அதுக்கு அடுத்த ஒற்றுமை வந்து பாத்தீங்கன்னா, நோய்களுக்கான காரணம் ஒன்றுதான். நோய்கள் எல்லாம் ஒண்ணுன்னு பார்த்தோம். நோய்களுக்கான காரணமும் ஒன்றுதான். இது என்னடா அது? அலோபதியில ஒவ்வொரு நோய்க்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லுவாங்க. இந்த வைரஸ் காரணம், அந்த வைரஸ் காரணம், அப்படி ஏகப்பட்ட காரணம் சொல்லுவாங்க. ஆனா இந்த இயற்கை வாழ்வியலை பொறுத்த வரைக்கும் எல்லா நோய்க்கும் காரணம் ஒண்ணுதான். என்ன காரணம் அப்படின்னா, ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை. இதுதான் காரணம். அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல். அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்னா நமக்கு வந்து போதுமான அளவுக்கு உடல் இயக்கம் இல்லை. நமக்கு எது உணவு எது உணவு இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரியாம நம்ம எல்லாத்தையும் வந்து உணவா, டெட் ஃபுட் எல்லாத்தையும் உணவா எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அது உள்ள போகுது. ஆனா அதுல இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து உடம்பை விட்டு வெளியே போறதே இல்லை. அது உடம்புலயே தங்கிடுது. அப்போ உடம்புலயே தங்கிடுது அப்படிங்கும்போது நம்முடைய உயிராற்றல் ரொம்ப அன்பும் கருணையுமானது. அப்படி தங்கி போகக்கூடிய நார்மல் எலிமினேஷன்ல வெளியேற்றப்பட இயலாத அந்த கழிவுகளை வெளியேற்றுறதுக்கு வெவ்வேறு விதமா அதை உதச்சி வெளியே தள்ளுறதுக்கு முயற்சி பண்ணுது. அதுதான் வெவ்வேறு நோய்கள். அப்ப இந்த நோய்களுக்கான எல்லா காரணமும் என்ன அப்படின்னா, ஒரே காரணம் என்னன்னா, ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை தான். அப்ப வாழ்க்கை முறையை ஆரோக்கியமா நம்ம மாத்திக்கிறது மூலமா
எல்லா நோய்களிலிருந்தும் நம்ம விடுதலை அடைய முடியும். இது 2வது ஒற்றுமை. 3வது ஒற்றுமை வந்து அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சை ஒண்ணுதான். அது என்ன? எப்படி வந்து எல்லா நோய்களுக்குமான சிகிச்சை? ஏன்னா நோய்களுக்கு என்ன காரணம்னு பார்த்தோம். கழிவுகளின் தேக்கமே நோய் அப்படின்னு பார்த்தோம். இப்போ கழிவுகளின் தேக்கமே நோய் அப்படிங்கும்போது அது எந்த நோயா வேணா இருக்கட்டுமே. அதுக்கு சிகிச்சை என்ன இருக்க முடியும்? அந்த கழிவுகளை வெளியேற்றுறது தான் சிகிச்சை முறை. அப்போ எல்லா நோய்க்கும் சிகிச்சை வந்து ஒண்ணுதான். நம்ம வந்து ஒரு ஒரு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான இயற்கையிலிருந்து எவ்வளவுக்கு எவ்வளவு தூரமா நம்ம தள்ளி போறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நோய் வந்து நம்ம அனுபவிக்கிறோம். ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை நம்ம மேற்கொள்ளும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆரோக்கியத்தை மீண்டும் ஆஹ், உடல் நலத்தை மீண்டும் மீட்டெடுக்க இயலும். அப்போ அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சை ஒன்றுதான் அப்படிங்கும்போது நம்ம வந்து ஆஹ், மகரிஷி சொல்லுவாங்க பஞ்சபூத ஆற்றல் அப்படின்னு சொல்லி வெளி வலி ஒளி நீர் நிலம் இப்படி அந்த 5 விதமான ஆற்றல்களையும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கு நம்ம பயன்படுத்துறோம். உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கு நம்ம பயன்படுத்துறோம். அப்போ ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டா ஐம்பூத ஆற்றலை பயன்படுத்தி ஒரு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொண்டு நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதுதான் அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சையாக இருக்க முடியும். அடுத்த 4வது ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவும் மருந்தும் ஒன்று. நம்ம வந்து எந்த நோய்க்கும் தனிப்பட்ட முறையில வந்து மருந்து அப்படின்னு எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹிப்போக்ரட்டிஸ் மருத்துவ உலகத்தினுடைய தந்தை அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா லெட் தை ஃபுட் பி தை மெடிசன் அப்படிம்பாரு. அதாவது உணவே உங்களுடைய மருந்தாகவும் மருந்து உங்களுடைய உணவாகவும் இருக்கட்டும் அப்படிம்பாரு. நம்ம ஆரோக்கியத்துல இருக்கும்போது நம்ம வந்து நார்மலான உணவுகளை பழம் காய்கறி அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கலாம். ஆரோக்கியத்தை இழந்து நோய் நோயினுடைய தன்மையில இருக்கும் பொழுது கொஞ்சம் நுட்பமான உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். நுட்பமான உணவுகள் அப்படின்னா காற்று, சூரிய ஒளி, ஈத்தர்ன்னு சொல்லப்படக்கூடிய வெளி இதெல்லாத்தையும் நம்ம வந்து உணவா எடுத்துக்கலாம். அது என்ன காற்று எப்படி உணவா எடுத்துக்கிறது அப்படின்னா இப்போ பிராணாயாமா ப்ராப்பரா பண்ணணும். ஒளியை எப்படி உணவா எடுத்துக்கிறதுனா அதுக்கு வந்து சூரிய குளியல், சூரியனை உற்று நோக்குதல், சன் கேசிங், அதே மாதிரி நீரை உணவா எடுத்துக்கிறது. அதை வந்து ஹைட்ரோ தெரப்பின்னு அதுக்கு சில மெத்தட்ஸ்லாம் இருக்கு. வெளி அப்படின்னு ஈத்தர உணவா எடுத்துக்கிறது அப்படின்னா வந்து ஃபாஸ்டிங். அப்போ இந்த இயற்கை வாழ்வியல்ல இப்போ காய்ச்சல் வந்துட்டாலே வந்து ஃபாஸ்டிங் போட்டுருவாங்க. ஒரு நாள் 2 நாள் ஃபாஸ்டிங் போட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து வெப்பநிலை அதிகமாகி வேர்த்து போய் அந்த கழிவுகள்லாம் வெளியேறி ஆட்டோமேட்டிக்காக உடம்பு ரெடி ஆகும். ஏன் ஃபாஸ்டிங் போடணும் அப்படின்னா வந்து நம்முடைய உயிர் ஆற்றல் வந்து 2 வேலையை செய்துட்டு இருக்குது. ஒன்று வந்து உணவை ஜீரணித்தல், இன்னொன்று கழிவுகளை வெளியேற்றுதல். இந்த 2 வேலையும் வந்து உயிராற்றல் தான் செய்யுது. இந்த 2 வேலையையும் ஒரு வேலையை செய்யும் போது இன்னொரு வேலையை வந்து செய்ய முடியாது. அப்போ கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலை தான் வந்து காய்ச்சல். காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னா அப்போ என்ன பண்ணிட்டு இருக்குதுன்னா என்னுடைய உயிராற்றல் கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். அப்போ அந்த உயிராற்றல் அந்த வேலையை செய்துட்டு இருக்கும்போது அதுக்கு நம்ம ஜீரண வேலையை கொடுக்கக்கூடாது. இப்போ ஜீரண வேலையை நம்ம கொடுக்காம இருந்தோம் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக கழிவுகளை வெளியேற்றி அந்த உடலை மீண்டும் பழைய ஆரோக்கியத்துக்கு மீட்டெடுத்து கொண்டு வந்துடும். ஆனால் அந்த சமயத்தில் மறுபடியும் அந்த சமயத்தில் தான் நம்ம வந்து எல்லாரும் கம்பல் பண்ணி உடம்பு சரியில்லை கொஞ்சம் சாப்பிடு சாப்பிடு பிரெட்டாக சாப்பிடு, ரசம் சாதமாக சாப்பிடு, கஞ்சியாக சாப்பிடு அப்படின்னு எதையோ ஒன்று நம்ம வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். அது நம்ம வந்து நம்முடைய இன்டென்ஷன் கரெக்டு தான். நம்ம வந்து ஒரு அன்புல தான் வந்து அதை பண்ணுறோம். ஆனால் அது வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிற கான்செப்ட் அறியாமையில நம்ம இருக்கிறதுனால அது வந்து உள்ள போய் நம்ம உடல் ஆரோக்கியத்தை உயிராற்றல் மேம்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த பணியை தடை செய்து மறுபடியும் அந்த எனர்ஜியை ஜீரணம் பண்றதுக்கு திருப்பி விடுது. அப்போ இன்னும் அதிகமான அயற்சி அதிகமான பிரச்சனைகள் அங்க வந்து உருவாகும். இதை நம்ம வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும். ஆக உயிராற்றலுக்கு வேலை வந்து இப்போ நம்ம வந்து வீட்டில் வந்து வீடு கூட்டிட்டு இருக்கோம். அது வந்து கிளீனிங் ஒர்க். வீடு பாதி கூட்டிட்டு இருக்கும்போதே வந்து விருந்தினர்கள் உள்ள வர்றாங்க.
அந்த கெஸ்ட்டை வந்து நம்ம வந்து இன்வைட் பண்ணி அவங்கள உட்கார வச்சு அவங்களுக்கு டீ காஃபி ஏதாவது பலகாரங்கள் கொடுத்து அவங்களோட பேசி அவங்கள வழி அனுப்புகிறோம். அந்த க்ளீன் பண்ணிட்டு இருந்த வேலையை பாதியிலேயே அந்த சீமாரை அங்கேயே போட்டுட்டு அந்த குப்பையை அங்கேயே வச்சுட்டு நம்ம வந்து கெஸ்ட் அட்டன் பண்ணுறோம். சரி, ஒரு கெஸ்ட் எந்திரிச்சு போயிட்டாங்க. மறுபடியும் சீமார் எடுத்து வீடை கூட்ட ஆரம்பிக்கிறோம். அப்புறம் மறுபடியும் உடனே அடுத்த கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் அந்த சீமார் கீழே போட்டுட்டு அந்த க்ளீன் பண்ணக்கூடிய வேலையை பாதியிலேயே விட்டுட்டு அடுத்த கெஸ்ட்டை வரவேற்கிறதுக்கு நம்ம போயிடுறோம். இப்படி மாறி மாறி வந்து ஒரு நாள் முழுவதும் கெஸ்ட் வந்துகிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டை க்ளீன் பண்ற வேலையை நம்ம செய்யவே முடியாது. ஸோ அது மாதிரி தான் இந்த உடம்புலையும் நடக்குது. உடம்பு வந்து உயிராற்றல் வந்து அதில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு வேலை செய்ய ஆரம்பிக்குது. அதான் காய்ச்சல், அந்த மாதிரியான தலைவலி, வயிற்றுப்போக்கு, இந்த மாதிரியான ஏதோ ஒரு நோய். அப்படி அது முயற்சி பண்ண ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய கெஸ்ட் தான் வந்து உணவு உள்ள போட்டோம் அப்படின்னா அது வந்து அந்த கிளீன் பண்ற வேலையை விட்டுட்டு மறுபடியும் இந்த டைஜஷன் வேலைக்கு வந்து வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்போ அங்க வந்து அந்த நோயை குணப்படுத்துற வேலை வந்து தடைபடுது. ஸோ இந்த கான்செப்டை நம்ம வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும். அதனால ஃபாஸ்டிங் வந்து நோயிலிருந்து வெளிவரதுக்கான ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. அந்த நோயினுடைய அறிகுறி அக்யூட் டிசீஸ் இருக்கும் பொழுது நம்ம வந்து எந்த காரணத்து கொண்டும் சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் 2 நாள் வந்து ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்போ வந்து அந்த நோய் வந்து தானாகவே ரெடி ஆகிடும். அதனால தான் அந்த உணவும் மருந்தும் ஒன்று அப்படிங்கிறாங்க. ஸோ நம்முடைய மருந்து அப்படிங்கிறது நம்முடைய உணவு தான். இதை நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும். நோயினுடைய அறிகுறியில நம்ம வந்து மாட்டிக்கிட்டு இருக்கும்போது நுட்பமான உணவுகள், பிராணாயாமா பண்றது, ஹைட்ரோதெரப்பி பண்றது, வெட் பேக் போடலாம், சூரிய ஒளியில கொஞ்ச நேரம் உடம்ப காமிக்கலாம், சூரியனை உற்று நோக்கக்கூடிய சன்கேசிங் பயிற்சி நம்ம வந்து செய்யலாம், ஃபாஸ்டிங் இருக்கலாம், இது விரதம் இருக்கலாம். இதெல்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம நோயிலிருந்து வெளிவர முடியும். ஆக உணவும் மருந்தும் ஒன்று அப்படிங்கிறது இன்னொரு ஒற்றுமை. அடுத்த ஒற்றுமை வந்து ஆரோக்கியமும் நோயும் ஒன்று. ஆரோக்கியமும் நோயும் வேற வேற இல்லை. நம்ம நிறைய நோய்க்கு வெவ்வேறு பேர் வச்சு அழைக்கிறோம். ஆனா இந்த இயற்கை வாழ்வியல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்ம கிட்ட ஒரு உடல் நலம் இருக்குது. அந்த உடல் நலம் கொஞ்சம் தாழ்ந்து போயிருச்சு. அந்த தாழ்ந்து போன அந்த உடல் நலத்தை மறுபடியும் சரியான வாழ்வியலை நம்ம கடைபிடிக்கிறது மூலமா அந்த தாழ்ந்து போன அந்த ஆரோக்கியத்தை மீண்டும் உயர்த்தி கொண்டு வர முடியும். ஆக ஆரோக்கியத்தின் தாழ்ச்சி தான் வந்து நோய் அப்படின்னு சொல்றோம். சரியான வாழ்வியலை கடைபிடிக்கிறது மூலமா அந்த ஆரோக்கியத்தினுடைய தாழ்ச்சியை மீண்டும் உயர்த்தி உடல்நல ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க முடியும். அதனால நோயும் ஆரோக்கியமும் வேற வேற இல்லை. நோய்னா என்ன அப்படின்னா ஆரோக்கியம் கொஞ்சம் தாழ்வா ஆயிருக்குது அப்படிங்கிறது தான் நோய். ஆக இந்த இந்த நிலையில என்ன பண்ணுது, அந்த நோய்ங்கிற நிலையில உயிராற்றல் என்ன பண்ணுது அப்படின்னா உடல் நலம் மேம்படுவதற்கு தான் வந்து வேலை செய்யுது. ஸோ அதை நம்ம வந்து ஆழமா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த 5 யூனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ எல்லா நோயும் ஒன்று தான் அப்படிங்கிறது முதல் யூனிட்டி. தனித்தனி நோயெல்லாம் வந்து கிடையாது. எல்லா நோயும் ஒன்று தான். எல்லா நோய்க்கான காரணமும் ஒன்று தான். நோய்க்கான காரணம் என்ன? கழிவுகளினுடைய தேக்கம், ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை, இதுதான் நோய்களுக்கான காரணம். எல்லா நோய்களுக்குமான ட்ரீட்மெண்ட் வந்து ஒண்ணுதான். சரியான வாழ்க்கை முறையை மேற்கொள்ளுதல், உடம்புல இருந்து கழிவுகளை வெளியேற்றுதல், அதுதான் ட்ரீட்மெண்ட். அது எந்த நோயா இருந்தாலும் சரி. 4வது இது வந்து உணவும் மருந்தும் ஒண்ணு. நம்ம வந்து சரியான உணவை எடுத்துக்கிறது மூலமா அதுவே மருந்தாக செயல்பட்டு, சரியான உணவுனா அதுல வந்து அந்த பஞ்சபூத உணவு இருக்கு. அந்த பஞ்சபூத உணவை நம்ம எடுத்துக்கிட்டு இது பண்ணும்போது அந்த உணவே வந்து மருந்தாக செயல்பட்டு எல்லா நோயையும் நம்ம குணப்படுத்துது. அதே மாதிரி ஆரோக்கியமும் நோயும் ஒண்ணுதான். நோய்ங்கிறது வேற இல்லை. ஆரோக்கியம் சற்று தாழ்ந்து இருக்கிறது தான் வந்து நோய் அப்படின்னு வந்து நம்ம இந்த 5 ஒற்றுமைகளை நம்ம வந்து புரிஞ்சு கொள்வதன் மூலமாக நமக்கு நாமே வந்து மருத்துவர் ஆகுதல் ரொம்ப எளிதாக நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ இந்த உணவு அப்படிங்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் இன்னும் வந்து
ஆரோக்கியத்தின் அறிகுறிகள் அப்படின்னு சிலது இருக்குது. ஆரோக்கியத்தின் அறிகுறிகள் அப்படின்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சில செக் பாயிண்ட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ இதுல இயற்கை வாழ்வியல்ல ஒரு இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செக் யுவர் டோன்ட் செக் யுவர் பாடி, செக் யுவர் ஹேபிட்ஸ் அப்படிம்பாங்க. உங்களுடைய உடம்பு போய் ரத்த பரிசோதனை, சிடி ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேனு, அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேனு இதெல்லாம் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுடைய ஹேபிட்டை செக் பண்ணுங்க அப்படிம்பாங்க. நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த பழக்க வழக்கங்களை மாத்தினாலே வந்து நம்ம நோய்த்தன்மையிலிருந்து வெளிவந்துட முடியும். அப்போ அந்த ஆரோக்கியத்துக்கு 10 அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஆரோக்கியத்துக்கான 10 அறிகுறிகள் என்ன அப்படின்னா, உடம்பு முழுவதும் சமமா இருக்கணும் வெப்பநிலை. ஒரு இடத்துல வந்து வெப்பநிலை அதிகமா, ஒரு இடத்துல வெப்பநிலை கம்மியா இல்லாம உடல் முழுவதும் வெப்பநிலை வந்து சமச்சீராக இருக்கணும். ஸோ எங்கெங்கெல்லாம் வெப்பநிலை அதிகமா இருக்குதுன்னு நீங்க ஃபீல் பண்றீங்களோ, அந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு கர்ச்சீஃபை நனைச்சு ஒரு வெட் பேக் போட்டு அந்த இடத்துல வெப்பத்தை சமநிலைக்கு நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்ஸ், நேர்த்தியான இயக்கம். பாடி இப்போ நம்ம நடக்கிறோம் அப்படின்னா அந்த அந்த நடை வந்து ஒரு கம்பீரமா இருக்கணும். அதுல ஒரு ஒரு கிரேஸ்ஃபுல் மூமெண்ட் இருக்கணும். நம்முடைய ஒவ்வொரு அசைவும் வந்து ஒரு நேர்த்தியான இயக்கமா ஒரு கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்டா வந்து இருக்கணும். ஒரு சிலரங்க நடக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு காலை தூக்கி வச்சு ஏற இறங்க அப்படி நடப்பாங்க. ஒரு ஒரு கீழே உட்காந்து எந்திரிக்கிறது அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இன்ஸ்டால்மெண்ட்ல எந்திரிப்பாங்க. அப்போ அதெல்லாம் வந்து கிரேஸ்ஃபுல் மூமெண்ட் கிடையாது. அப்போ உடல் ஆரோக்கியமா இருக்குது அப்படின்னா அதுக்கான அறிகுறி என்னன்னா கிரேஸ்ஃபுல் மூமெண்ட், நேர்த்தியான இயக்கம். மூணாவது அறிகுறி என்னன்னா மன நிறைவு உணர்வு, ஒரு ஒரு கண்டென்மெண்ட், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் நல்லா வாழ்ந்தேன், நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன நிறைவு உணர்வு அவசியம் வேணும். அப்புறம் வந்து நாலாவது வந்து நல்ல பசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அக்யூட் ஹங்கர். நம்மள பெரும்பாலானவங்களுக்கு நல்ல பசி அப்படிங்கிறதே வந்து இருக்கிறது இல்லை. ஏன்னா பசினா என்னன்னே வந்து நமக்கு தெரியாது. ஏன்னா பசிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்தடுத்து உணவுகளை நம்ம வந்து உள்ளுக்குள்ள போட்டுக்கிட்டே இருக்கிறோம். அதனால பசினா என்னன்னு நமக்கு தெரியாது. நம்ம பசிச்சு சாப்பிட்றதே கிடையாது. ஆஹ் ஒரு ஒரு 2 மணிக்கு ஒரு ஃபுல் மீல்ஸ் எடுக்கிறோம். அந்த ஃபுல் மீல்ஸே வந்து நேரம் ஆகும். அது இரைப்பை விட்டு அடுத்த இடத்துக்கு போறதுக்கு. அதுக்கே வந்து 5 மணி நேரம் ஆகும். ஆனா அதுக்குள்ள வந்து மறுபடியும் வந்து ஒரு 4 மணி 5 மணிக்கு வந்து 2 முட்டை போண்டா, 2 போண்டா, பஜ்ஜி இப்படி எதையாவது நம்ம வந்து உள்ளுக்குள்ள போட்டுறோம். நம்முடைய உணவு முறைகளே வந்து பசித்து உண்ணுதல் அப்படிங்கிறதுக்கு பதிலா நேரம் மேட்டர் கிடையாது. 1 மணி ஆயிடுச்சு நான் சாப்பிடணும், 5 மணி ஆயிடுச்சு நான் காஃபி குடிக்கணும். இந்த மாதிரி வந்து மகரிஷி பழக்கத்தினால் வரக்கூடிய எண்ணம் அப்படிம்பாரு. அந்த பழக்கத்தினால வந்து நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். இன்னொன்று வந்து வசதிக்காக நம்ம வந்து சாப்பிட்றோம். வசதிக்காக சாப்பிட்றது அப்படின்னா அஹ், குழந்தைகளுக்கெல்லாம் அதுதான் நம்ம பண்ணுறோம். 8 மணிக்கு பஸ் வந்துடும். ஸோ பஸ் வர்றதுக்கு முன்னதாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அந்த வசதிக்காக நம்ம வந்து ஒரு கம்பல்ஸ் பண்ணி அந்த குழந்தைகளுக்கு ஊட்டி விடுறோம். அதுகளுக்கு பசி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. 8 மணிக்கு பஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வசதிக்காக நம்ம உண்றோம். அல்லது பேக் பண்ணி நம்ம நம்ம வந்து ஒரு அர்பன் ட்ரெயினில் போகிறோம் அப்படின்னா அந்த ட்ரெயினில் வந்து நம்ம பேக் பண்ணி எடுத்துகிட்டு போய் அந்த ட்ரெயினில் வச்சு நம்ம வந்து சாப்பிட்றோம். இந்த மாதிரி நம்ம வசதிக்காக வந்து உணவை மாற்றிக்கிறோம். அதே மாதிரி எமோஷனுக்காக நம்ம வந்து சாப்பிட்றோம். ஒரு 4 பேர் சேர்ந்துட்டாங்க, ஒரு நண்பர்கள் மீட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்து போய் ஒரு ரெஸ்டாரண்ட்ல வந்து கண்ணா பின்னான்னு ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். அப்போ நமக்கு பசி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுலாம் இல்லை. 4 பேர் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்துட்டோம். அந்த அந்த ஒரு ஒரு உணர்ச்சி வயப்பட்ட ஒரு எமோஷ்னல் மனநிலை. அந்த எமோஷ்னல் மனநிலையில நம்ம வந்து போய் சாப்பிட்றோம், மது அருந்துறோம், புகைப்பிடிக்கிறோம், நான்வெஜ் சாப்பிட்றோம். இந்த மாதிரி நம்முடைய உணவு முறைகளே வந்து எப்போ உண்ணணும் அப்படிங்கிறதே இல்லாமல் இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்முடைய உணவு முறை இருக்குது. நல்ல பசி வந்து நம்ம சாப்பிட்றோமான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லணும்.
ஆக நல்ல பசி வந்து சாப்பிட்டாதான் ருசி வந்து நமக்கு தெரியும். நல்ல இந்த நான் சொன்ன அந்த நார்ச்சத்து, நீர்ச்சத்து, உயிர்ச்சத்து இந்த மூணும் இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படிங்கிறது நல்ல பசி இருந்தா மட்டும்தான் இந்த உணவை ரசிச்சு சாப்பிட முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெள்ளரிக்காய் இருக்குது அப்படின்னா அந்த வெள்ளரிக்காயை நீங்க ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னா நல்ல பசி இருக்கணும். நல்ல பசி இருந்துச்சுன்னா வெள்ளரிக்காயை நீங்க ரசிச்சு சாப்பிடலாம். நீங்க எவ்வளவு வேணாலும் வெள்ளரிக்காயை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த பசி அப்படிங்கிறது போன உடனேயே அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் வெள்ளரிக்காயை கூட நம்ம வாயில வச்சு உள்ள முழுங்க முடியாது. அதுதான் வந்து இந்த நார்ச்சத்து, நீர்ச்சத்து, உயிர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுனுடைய ஸ்பெஷாலிட்டி. அந்த உணவை ஓவர் ஈட்டிங் பண்ண முடியாது. எவ்வளவு வேணுமோ அவ்வளவு மட்டும்தான் நம்மளால சாப்பிட முடியும். ஆனா வேறஸ் வந்து இந்த பாப்கார்ன், சிப்ஸு, வறுத்தது, பொரித்தது, ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட், பேக்கடு ஃபுட், டின்டு ஐட்டம்ஸ் இந்த மாதிரியான உணவு. ஒரு பாப்கார்ன் எடுத்துட்டு நீங்க வந்து டிவி பார்த்துட்டு உக்காந்தீங்க, ஒரு சிப்ஸ் எடுத்துட்டு டிவி பார்த்துட்டு உக்காந்தீங்க அப்படின்னா எவ்வளவு வேணாலும் நீங்க உள்ளுக்குள்ள அனுப்பிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா வந்து அந்த அதுல இருக்கக்கூடிய அந்த மசாலா, அந்த சர்க்கரை, அந்த உப்பு, அந்த காரம் இதெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய பசி இருக்குதா இல்லையாங்கிற விஷயத்த மறக்கடிச்சு அதுல வந்து ஒரு மயக்கத்தை நமக்கு கொடுத்து எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாங்கிற ஒரு ஒரு செயற்கையான ஒரு இதை வந்து தூண்டி விடும். அது அதுதான் அந்த உணவினுடைய தன்மை. அப்ப நல்ல பசி இல்லாமயே அந்த உணவை வந்து சாப்பிட முடியும். ஆனா இந்த உணவுகளை பசி இருந்தா மட்டும்தான் சாப்பிட முடியும். ஆனா அந்த உணவை சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி இப்ப ஞாயிற்றுக்கிழமை ஒரு சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதெல்லாம் சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு ஒரு 2 மணிக்கு நம்ம தூங்குறோம். தூங்கி ஒரு 5 மணி 6 மணிக்கு எந்திரிக்கிறோம். சரி, நல்லா தூங்கணும் இல்லையா? 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு ஒரு நல்ல ஒரு சுறுசுறுப்பு நமக்கு இருக்குதா அப்படின்னு கேட்டா அந்த சுறுசுறுப்பு இருக்காது. நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஒரு ஒரு விதமான ஒரு மந்தத்தன்மை நீங்க வந்து பார்க்க முடியும். ரொம்ப மந்தமா பிரெயினும் சரியா ஃபங்க்ஷன் ஆகாது. ஒரு ஆக்டிவா எதையும் நம்மளால வந்து பண்ண முடியாது. இதெல்லாம் நீங்க நல்லா உடம்ப அப்சர்வ் பண்ணீங்கன்னா தெரியும். அப்போ அது வந்து தூக்கம் இல்லை ஆக்சுவலா. தூக்கம்ங்கிறது வேற. உணவு உண்டதுனால வரக்கூடிய கிறக்கம் அப்படிங்கிறது வேற. இது ரெண்டுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ். கண்ணா பின்னான்னு மசாலா ஐட்டம் சாப்பிட்டுட்டு நமக்கு வர்றது அப்படிங்கிறது தூக்கம் கிடையாது. அது வந்து ஒரு ஒரு விதமான கிறக்கம், ஒரு விதமான மயக்கம், ஒரு மயக்க நிலை அது. அந்த மயக்க நிலை வந்து மேலும் மேலும் மந்தத்தன்மைக்கு நம்மளை கொண்டு போகும். நம்முடைய பிரெயின் வந்து சரியா ஃபங்க்ஷன் ஆகுது. பிரெயின்ல புது புது கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து வரவே வராது. ஆக நல்ல பசி வந்து சாப்பிடணும். அப்படி நல்ல பசி வந்து சாப்பிடும்போது அந்த நார்ச்சத்து, நீர்ச்சத்து, உயிர்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு தான் வந்து சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாதான் நம்மளால ஓவர் ஈட்டிங் பண்ணாம அஹ், அந்த அந்த உணவுல அளவு முறையை வந்து நம்மளால கடைபிடிக்க முடியும். பசிக்கும் உணவுக்கும் எந்த உணவு சாப்பிடணுங்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லை. நமக்கு நல்ல பசி வந்துருச்சு அப்படின்னா உடனே நம்ம மைண்ட் என்ன பசிங்கிறது உடலினுடையது. எந்த உணவு சாப்பிடணும்னு முடிவு பண்றது ஏற்கனவே பெற்ற அந்த அந்த இன்ப அனுபவத்தினால மனம் முடிவு பண்ணுது எந்த உணவு நீங்க சாப்பிடணும் அப்படின்னு. நல்ல பசி வந்துருச்சு உடனே வந்து ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம்னு மைண்ட் வந்து அந்த சிக்கன் பிரியாணியை எடுத்து கொடுக்கும். அதை சாப்பிடுங்க, அதை சாப்பிட்டாதான் இந்த பசி வந்து போகும். அதாவது இந்த பசிக்கும் அந்த சிக்கன் பிரியாணிக்கும் ஒரு கனெக்ஷனை, ஒரு பாலத்தை, ஒரு பிரிட்ஜு பண்ணி வச்சிருக்கிறது எதுனா மைண்டு. பசி வந்த உடனே உடனே வந்து அந்த கடையில போய் அந்த பிரியாணியை சாப்பிட்டாதான் பசி போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அஹ், ஒரு மயக்கத்தை, ஒரு மாயையை தோற்றுவிப்பது இந்த மனதினுடைய தன்மை. ஆனா பசி வந்துருச்சுன்னா அந்த உணவு சாப்பிட்டாதான் இந்த பசி போகும் அப்படிங்கிறது இல்லை. ஒரு கேரட்டு, வெள்ளரிக்காய் இந்த மாதிரி இயற்கை உணவுகளை சாப்பிட்டாலும் வந்து அந்த பசி போயிடும். ஆனா மைண்ட் வந்து அதை சாப்பிட்டு பசியை போக்கிக்கிறதுக்கு விரும்பாது. மைண்ட் வந்து அது ஒரு பிக்சரைஸ் பண்ணி வச்சிருக்கும். இந்த பிரியாணி சாப்பிட்டாதான், தலப்பாக்கட்டி பிரியாணி சாப்பிட்டாதான் இந்த பசி வந்து போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது பண்ணி வச்சிருக்கோம். அதனால நம்ம வந்து அதை நோக்கி ஓடுவோம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நுட்பமா நம்ம உடம்ப, நம்ம மனசை நம்ம கவனிச்சோம் அப்படின்னா இந்த பசிக்கும் அந்த மைண்டு ப்ரொஜெக்ட் பண்ணி இந்த உணவு சாப்பிடுன்னு கொண்டு வர்றதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை
அப்படிங்கிற விஷயம் நமக்கு நல்லா புரியும். இன்னும் வந்து நல்லா ஆழமா பார்த்தோம் அப்படின்னா கிரேவிங் கிரேவிங் சொல்லுவாங்க. ஐயோ எனக்கு இந்த இந்த யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னு சொல்லுவாங்க. யூ ஆர் வாட் யூ ஈட் அப்படின்னா நீ எதை சாப்பிடுகிறாயோ அதுவாகவே இருக்கிறாய். அப்போ என்னுடைய உடம்புல அஹ், கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு ஒரு தடவை பழைய செல்கள் உதிர்ந்து புதிய செல்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகுது. அப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகும்போது அந்த புதிய செல்கள் எந்த உணவை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதோ அந்த உணவு தான் மீண்டும் மீண்டும் கேட்கும். அதுதான் வந்து கிரேவிங் அப்படிங்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பசிக்கும் போதெல்லாம் வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, மசாலா உணவுகள், டெட் ஃபுட்ஸு, பேக்டு ஃபுட்டு, டின்னு ஐட்டம் இதெல்லாம் சாப்பிட்டு சாப்பிட்டு பழக்கி வச்சிருக்கிறேன். அப்படிங்கும்போது என்னுடைய உடலினுடைய செல்கள் எல்லாமே அந்த உணவு, அந்த பேக்டு ஃபுட்டு, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதை வச்சு தான் என்னுடைய செல்கள் முழுவதும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கும். அதனால அடுத்த முறை பசி வரும்போது மீண்டும் அந்த உணவை எனக்கு கொடு, அந்த உணவை எனக்கு கொடுன்னு தான் அது வந்து கேட்கும். நீங்க வந்து அதுக்கு மாறா ஏதாவது ஒரு பழங்களையோ ஒரு காய்கறிகளையோ உணவா கொடுத்தீங்க அப்படின்னா நான் கேட்டது இது இல்லை, நான் எனக்கு அதை கொடு அதை கொடு அதை கொடுன்னு கேட்கும். அதுதான் வந்து கிரேவிங் அப்படிங்கிறது. அப்போ நம்ம இந்த இந்த இயற்கை வாழ்வியலுக்கு வாழ்க்கை முறைக்கு நம்ம வரும்போது இந்த கிரேவிங்கை கவனிச்சு 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 உத்து உத்து பார்த்து விட்னஸ் பண்ணி நம்முடைய செல்கள்லாம் மீண்டும் இந்த நல்ல உணவு, நார்ச்சத்து, நீர்ச்சத்து, உயிர்ச்சத்து இருக்கக்கூடிய இந்த உணவுகளை கொண்டு மீண்டும் அந்த அந்த செல்கள்லாம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமை காத்து அந்த உணவு அது ஒரு டிட்டர்மினேஷனோட நம்ம வந்து அதை பண்ணும்போது நம்முடைய உடம்பு முழுவதும் இந்த புதிய உணவுனால அந்த செல்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படும். அப்போ அந்த கிரேவிங்லேருந்து நம்ம வந்து வெளியே வந்துட முடியும். அதனால நல்ல பசி அப்படிங்கிறது வந்து ஆரோக்கியத்தினுடைய 10 அறிகுறிகள்ல ஒன்று. அதே மாதிரி ஆழ்ந்த உறக்கம். நம்ம வந்து பெட்ல படுத்தோம்னா ஒரு அடுத்த ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்துக்கு உள்ளாகவே வந்து நமக்கு தூக்கம் வந்து நல்லா வந்துடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு அமைதியான ஒரு மனம், அஹ், ஒரு ஒரு அஜிடேஷன் இல்லாத ஒரு கிரேவிங், ஒரு அவர்சன், ஒரு ஒரு வெறுப்புணர்வு. மகரிஷி சொல்லக்கூடிய 6 குணங்கள் இருக்குது இல்லையா? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாழும் மனப்பான்மை, வஞ்சம். இவைகள் இந்த 6 குணங்கள் இல்லாத ஒரு அமைதியான மனம் ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான மனிதனுடைய ஒரு அடையாளம். அந்த அமைதியான மனம் வேணும். எந்த வேலையும் செய்யக்கூடிய தகுதி, உடல் தகுதி. நம்ம வந்து நார்மலா வந்து அஹ், எல்லா வேலையும் போஸ்ட்போன் பண்ணுவோம். இது நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னைக்கு டயர்டா இருக்குது, நாளைக்கு பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம எந்த வேலையை எப்ப வேணாலும் உடனே செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த உடல் தகுதி வந்து நமக்கு வேணும். லேசினஸ் இல்லாம இருக்கணும். அது ஒரு அறிகுறி. லேசினஸ், சோம்பல் இல்லாது இருத்தல். சோம்பல் இல்லாம ஆரோக்கியமா ஒரு சுறுசுறுப்பா இருக்கிறது. அஹ், 9வது வந்து கழிவுகளை சரியான நேரத்தில் மற்றும் சிரமமின்றி அகற்றுதல். ஸோ காலையில் எந்திரிச்சோன்னா அடுத்த ஒரு 5வது நிமிடம் 10வது நிமிடத்துல நல்லா ஃப்ரீயா எந்த விதமான சிரமமும் இல்லாம வந்து டாய்லெட் போயிடணும். கழிவு வந்து வெளியேறிடணும். அப்படி இல்லாம எனக்கு ஒரு டீ குடிச்சாதான் போகும், இல்லை நியூஸ் பேப்பரை வாங்கிட்டு போய் 1/2 மணி நேரம் டாய்லெட்ல உட்கார வச்சு உட்காந்து நம்ம படிச்சாதான் வந்து படிச்சு ரொம்ப முயற்சி பண்ணி முக்கி முக்கி தான் போக வேண்டியிருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து இல்லாம காலையில் எந்திரிச்சோன்ன ஒரு ஒரு 10 நிமிடத்துக்குள்ளாக சரியான நேரத்துல சிரமம் இல்லாம அந்த கழிவுகள் வந்து அகற்றப்படுதா அப்படிங்கிறது ஆரோக்கியத்தினுடைய அறிகுறிகள்ல ஒண்ணு. அப்புறம் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பாடி, அதாவது உங்களுடைய உடலினுடைய இருப்பை உணராது இருத்தல் அப்படிங்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது எந்த இடத்துல வலி இருக்குதோ, நோய் இருக்குதோ, பிரச்சனை இருக்குதோ அந்த இடம் வந்து என்னுடைய அட்டென்ஷனை இழுத்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடத்துல ஒரு தலைவலி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு என்னுடைய அட்டென்ஷன் போயிட்டே இருக்கும். அந்த அந்த தலை வந்து என்னுடைய கவனத்தை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஆனா என்னுடைய உடம்பு முழுவதும் என்னுடைய கவனத்தை ஈர்க்காம என்னுடைய உடம்புனுடைய இருப்பே எனக்கு தெரியாம இருக்கிறது தான் ஆரோக்கியத்தினுடைய ஒரு ஒரு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு அறிகுறி. ஆக ஆரோக்கியத்தினுடைய 10 அறிகுறிகள் என்ன அப்படின்னா, உடல் முழுவதும் சமமாக வெப்பம் பரவி இருத்தல், கிரேசியஸ் மூவ்மெண்ட்,
நேர்த்தியான இயக்கம், மன நிறைவு உணர்வு, நல்ல பசி, ஆழ்ந்த உறக்கம், அமைதியான மனம், எந்த வேலையையும் செய்யக்கூடிய உடல் தகுதி, சோம்பல் இல்லாம இருக்கிறது, கழிவுகளை சரியான நேரத்தில் மற்றும் சிரமமின்றி அகற்றுதல், உங்களுடைய உடலினுடைய இருப்பு உங்களுக்கு தெரியாம இருக்கிறது. உடம்பு இருக்குதுன்னே வந்து தெரியாம இருக்கிற அளவுக்கு லேசா இருக்கணும். இதெல்லாம் வந்து ஆரோக்கியத்தினுடைய 10 அறிகுறிகள். இந்த அறிகுறிகளை வச்சு நான் ஆரோக்கியமா இருக்கனா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஆரோக்கியமா இல்லை அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய உடல்ல வந்து கழிவுகள் தேங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ அந்த கழிவுகளை வந்து அஹ், அந்த கழிவுகள் எந்த இடத்துல தேங்கி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வெவ்வேறு பேர்களை நோய்க்கு இப்போ கரோனரி தமனி, கரோனரி ஆர்டரி, இதயத்துக்கு ரத்தத்தை சப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆர்டரி தான் வந்து கரோனரி ஆர்டரி. அந்த கரோனரி ஆர்டரியில கழிவு தங்கி இருந்தது, கொழுப்பு படிமானம் இருந்தது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஹார்ட் அட்டாக். அப்போ அந்த கழிவு எங்க தங்கி இருக்குது? மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள்ல கொழுப்பு படிமானம் ஏற்பட்டு அங்க கழிவு தங்கி இருந்தது அப்படிங்கிற பட்சத்துல அது வந்து பெராலிசிஸா மாறுது. சிறுநீரகத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்கள்ல கழிவு தங்கி கழிவு தேக்கம் ஏற்பட்டு அங்க ரத்தம் செல்வது தடைபட்டுச்சு அப்படிங்கிற பட்சத்துல அது சிறுநீரக நோயா மாறுது. ஸோ இப்படி கழிவு எங்க தங்கி இருக்குதுங்கிறத பொறுத்து அதை வெவ்வேறு நோயா வந்து நம்ம பிரிக்கிறோம். ஆனா இந்த இயற்கை வாழ்வியல்ல ஒரே ஒரு விஷயம் தான், கழிவு உடம்புல தங்கி இருக்குது, அவ்வளவுதான். அப்போ அந்த கழிவை வந்து எப்படி வெளியேற்றணும் அப்படின்னு மட்டும் நம்ம வந்து பார்த்தா போதுமானது. கழிவை வெளியேற்றுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அது வந்து இந்த டீட்டெயில் கேம்ப்ல நம்ம வந்து கற்றுக்கலாம். ஆக இந்த 10 ஆரோக்கியத்தினுடைய 10 அறிகுறிகள் எனக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இதுல எந்த ஒரு அறிகுறி இல்லைன்னாலும் கழிவுகளுடைய தேக்கம் தான். அந்த கழிவுகளை வெளியேற்றினீங்க அப்படின்னா நோயிலிருந்து நம்ம வெளியே வந்துடலாம். இதுக்கு வந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே போக வேண்டிய அவசியம் இல்லை. மாத்திரைகள் எடுக்க எடுக்க அதனுடைய பவர் கூடும், எண்ணிக்கையும் அதிகமாகும். அதே மாதிரி அதுக்கான சைடு எஃபெக்டும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அந்த சைடு எஃபெக்ட் இப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லி நீங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டீங்க அப்படின்னா அது அப்படிதாங்க இருக்கும், அப்படிதான் வந்து அவங்க சொல்லுவாங்க. ஆனா நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து இழந்துடுறோம். நம்மளால வந்து இப்போ நம்ம நம்ம வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒரு பிக்னிக் போறாங்க, ஒரு ஊட்டிக்கு ஒரு பிக்னிக் போறாங்க அப்படின்னா நமக்கு உடம்புல நோய் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளால போக முடியாது. ஸோ போறவங்கள நல்லா வந்து சந்தோஷமா போயிட்டு வரட்டும்னு வாழ்த்தவும் முடியாது. நம்மளை விட்டுட்டு எல்லாம் போகுது பாரு அப்படின்னு வந்து சாபம் தான் நம்ம கிட்ட இருந்து வெளியே வரும். அப்போ கடைசி நிமிஷம் வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இந்த வாழ்க்கையை இன்ச் இன்ச்சா செலிப்ரேட் பண்ணி அனுபவிக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல நோய் இல்லாம இருக்கணும். ஆங்கில மருத்துவம் சில இடங்கள்ல வந்து அது உதவும். ஒரு ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிற பட்சத்துல அது வி ஷுட் ரிசார்ட் டு அலோபதி. ஆனா இந்த மாதிரியான நோய் விவகாரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களே வந்து நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ்ல வந்து பண்றாங்க. அங்க என்ன காரணம்னே அவங்களுக்கு தெரியாது. நீங்க போனீங்கன்னா கொஞ்சம் டிப்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படிம்பாங்க, ஒரு ஊசி போட்டு பார்க்கலாம்பாங்க, இந்த டேப்லெட் எடுத்து பார்க்கலாம் அப்படிம்பாங்க. இதுல எதுவுமே ஒர்க் ஆகலை அப்படிங்கிற பட்சத்துல சரி சர்ஜரி பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. இது எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸ் தான். ஏன் வந்துச்சு அப்படின்னு கேட்டா அது அதுக்கு பதில் வந்து உங்களால வாங்கவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு பதில் தெரியாது. அப்போ அது அது வந்து சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் தான். நோயினுடைய அறிகுறிகளை போக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் தானே ஒழிய காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அந்த காரணத்தை அகற்றக்கூடிய ட்ரீட்மெண்ட் இல்லை. ஆனால் அதுக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஆக்சிடென்ட் அந்த மாதிரியான சமயங்கள்ல அதுக்காக நம்ம வந்து அதை வந்து கண்டம் பண்ணல. அது எந்த இடத்துல யூஸ் பண்ணணுமோ அதை அந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலான வாழ்க்கை முறையில வாழ்வியல் முறையை இயற்கையோட இயந்த ஒரு வாழ்வை நம்ம மேற்கொள்வதன் மூலமா நோய் இல்லாம நலமாக ஆரோக்கியமாக நம்ம வந்து வாழ்ந்து கொள்ள முடியும். இது வந்து வினையின் விளைவு. நோய் வந்துருச்சு, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, உடனே நான் போயிட்டேன் அப்படின்னா அவர் செஞ்ச பாவம், அவருடைய கர்மா அப்படி அப்படிலாம் நம்ம வந்து பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் உண்மையும் கிடையாது. வாழ்வியல் முறை நம்ம வந்து இயற்கைக்கு எதிராக வாழ்ந்திருக்கோம். இதுதான் அறியாமையில வாழ்ந்திருக்கோம். இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதுமானது. இது கர்மா, இது அவங்க பண்ண பாவம், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிலாம் நம்ம வந்து ரொம்ப லைஃப்பை காம்ப்ளிகேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி இப்போ இந்த கேம்ப் வந்து இந்த மாச கடைசியில ஒரு 7 நாள் அங்கேயே தங்கி பண்ணக்கூடிய கேம்ப் பொள்ளாச்சியில் நடக்குது.
அந்த கேம்ப் அவங்க இன்னைக்கு நாளைக்குலாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நான் வந்து குரூப்ல மகன்கிட்ட சொல்லி போட சொல்றேன். யார் விருப்பம் இருக்குதோ அந்த கேம்ப்ல வந்து கலந்துக்கலாம். எந்த நோயா இருந்தாலும் அந்த நோயிலிருந்து விடுபட்டு ஒரு ஆரோக்கியமான ஒரு அதி அற்புதமான வாழ்க்கையை நம்ம வந்து வாழ முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கிறது இந்த கேம்ப். அதனுடைய சின்ன சின்ன விஷயங்களை தான் நம்ம இந்த உரையில நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ரொம்ப டீட்டெயிலா எதையுமே பார்க்கல. ரொம்ப மேலோட்டமான விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ இப்போ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. ம். உங்களுக்கு நீங்களே மருத்துவராகும் ரகசியம் அப்படிங்கிறதுல வந்து அருமையா தெளிவா கொடுத்துட்டீங்க ஐயா. மெயினா நம்ம என்னன்னா, உணவு, நம்மளோட எண்ணம், அர்த்தந்தை சொன்னதுதான் இந்த இயற்கை செயற்கை அப்படிங்கிறதுல நம்ம பண்ற தவறுகள் தான். நம்ம காய்ச்சலோ எது வந்தாலும் உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம், மாத்திரையை போட்டு போட்டு அதை அடக்கி வச்சிடறோம். உடல் வந்து அதை கழிவை வெளியே கொண்டு வரணும்னு பாக்குது. ஆனா நம்ம மாத்திரையை போட்டு அதுதான் அந்த உடலை நம்ம கவனிக்காகும் போதுதான் அது கடைசியில போய் கேன்சரா வருது. அப்பவே அது அப்பப்பவே அந்த கழிவுகளை வெளியேற்றதான் பாக்குது. இந்த அல்கலின் அசிடிட்டி அந்த உணவுக்கு அந்த இயற்கை உணவா இருக்கணும். அந்த ருசிக்காக நம்ம வந்து செயற்கையான டேஸ்டுக்காக சாப்பிட்றோம். அதை நீங்க மெயினா சொன்னீங்க. அந்த வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்றோம்னா நல்ல பசி வந்தா வெள்ளரி பிஞ்சு சாப்பிட்டா நம்ம ஒரு அளவோட நிப்பாட்டிடுவோம். ஆனா அதுவே நம்ம ருசிக்காக சாப்பிட்ற மசாலா ஃபுட்ஸ் அப்படிலாம் இருக்கு, பாப்கார்ன் அப்படின்னா நம்ம பாட்டுக்கு சாப்பிட்டுட்டே இருப்போம். அப்ப நம்ம உடல் வந்து சரியா இருக்குது. அதுலயும் நீங்க அதை தெளிவா சொன்னீங்க. முட்டு வலி, சுகரு, பிரஷர் இதெல்லாம் கிடையாது. உடல் மொத்தத்திலையும் இப்ப தலைவலி வருதுன்னா உடல்ல ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறதா அது காட்டுது. அப்ப தனித்தனியா ஆங்கில மருத்துவமாய் பிரிக்க கூடாது. உடல்ல அது என்ன பிரச்சனைங்கிறதுக்கு மெயினா ஓய்வு, உணவு சாப்பிடாம நம்ம பத்தியமா இருந்துட்டோம்னாலே அதுவே அதை சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிறதும், அதுக்கு ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு 10 பாயிண்ட்ஸும் தெளிவா சொன்னீங்க. இதை தாண்டி நீங்க அந்த ஒரு வார கேம்ப் போடுறேன் அப்படின்னு இருக்கீங்க. இது வந்து கொஞ்சம் மேலோட்டமா சொல்லியிருக்கீங்க. உணவு எப்படி சாப்பிடணும், அந்த குணங்கள் எதுல வருது, தம்முரஜோ அந்த குணங்கள், அப்புறம் நம்மளோட ஹெல்த் தூக்கம் எப்படி இருக்கணும், நம்மளோட எண்ணங்கள் எப்படி இருக்கணும், நம்ம எல்லாமே நீங்க மேலோட்டமா தெளிவான கொடுத்துட்டீங்க. இப்ப யாருமே எங்களுக்கெல்லாம் டாக்டர்கிட்ட போகணுங்கிற ஒரு எண்ணமே வரமாட்டேங்குது. நிறைய முறைகள் கேட்டு கேட்டு அந்த உணவுலையும் எளிமையான உணவுகள், மெயினா நார்ச்சத்து, நீர்ச்சத்து அது இருக்கிற மாதிரி நம்ம அந்த உணவுகள் எடுக்கணும் அப்படிங்கிறதும், அது பண்ணும்போது இப்ப வெயில் காலம் இப்பெல்லாம் வந்து நிறைய தண்ணி காய்கறிகள் சாப்பிடலாம், தடியங்காய், பூசணிக்காய் அந்த மாதிரி. அப்போ நம்ம உணவுல எளிமையா இருக்கணும், நல்ல உழைப்பு இருக்கணும், உறக்கம் இருக்கணும்னு உடலை அதுவே சரி பண்ணும். நம்ம வந்து மேல அதை மாத்திரை போட்டு செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப அருமையா விளக்கியிருக்கீங்க ஐயா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக ஐயா வந்து நமக்கு நாமளே மருத்துவர். நம்ம இன்னும் சொல்ல போனா நம்ம உடலை ஆழ்ந்து நம்ம கவனிச்சா கூட எந்த இடத்துல பிரச்சனையும் அதுவே பேசும். அப்படிதானங்கய்யா? நம்மளுக்கு நம்ம அதை கவனிக்கிறது இல்ல. நம்ம மேலோட்டமா இருக்கிறோம், நம்ம உள்ள போறது இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆழ்ந்து அந்த உடல் தவம் பயிற்சிகள் செய்து ஆழ்ந்து நம்ம பண்ணும்போது கரெக்டா நமக்கு அது தெரியும். அப்ப நம்ம உணவை வந்து நீங்க அதுவும் ஒண்ணு சொன்னீங்களே, அந்த கிரேசிங், அதாவது அந்த செல்களுக்குள்ள அது பதிவாகி அந்த டேஸ்ட்டுக்கு அடிமையாகி அப்ப அதுக்கு அதை தான் சாப்பிடணுன்றது தோணுது. அப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வரணும்னா கண்டிப்பா நம்ம ஆழமா ஒரு எண்ணம் போட்டோம்னா கண்டிப்பா நல்ல உணவுகளை மட்டுமே, ஆரோக்கியமான உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா நம்ம யாரையும் விதியை நொந்துக்க வேண்டாங்கிறது ரொம்ப சொல்லி. ஐயோ அவர் பாவம் ஹார்ட் அட்டாக்ல போயிட்டாரு, என்ன நேரம் அப்படிலாம் இல்லை. அவர் பண்ண தவறு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்காரு, அதுதான். அப்போ அப்படிங்கிறதும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. வாழ்த்துக்கள். மிக சிறப்பாக இறையாசிரியர் குரு ராகவேந்தர் ஐயா அவர்கள் உங்களுக்கு நீங்களே மருத்துவராகிறதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்தாங்க. திருப்பி திருப்பி கேட்டா ஆழமா பதியும். அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணுவோம். நம்ம கருமையத்துல அது பதியும் போது கூட நமக்கு அந்த விழிப்பு நிலை வரும். சாப்பிடும்போது ஐயா இது சொன்னாங்க, அப்படி தப்பு அப்படிங்கிறது தோணும். கண்டிப்பா ஐயா அவர்களை நம்ம எல்லாரும் மனதார வாழ்த்தலாம். இறையாசிரியர் குரு ராகவேந்தர் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது உடல் நலம் வாழ்க வளமுடன். ஐயா அவர்களது அருள் தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞான மூங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா கிட்ட இது சம்பந்தமா நீங்க என்ன ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேட்கலாம். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. மல்லிகாமா. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன்.
ராஜி அம்மா வாழ்க வளமுடன். கேளுங்கம்மா ஐயாட்ட கேள்வி. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். சார் ஜஸ்ட் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் ஒரு கொஸ்டின், ஒரு ஜெனரல் டவுட் சார். இப்போ ஃபார் என்லைட்டன் பீயிங்ஸ் அவங்களுக்கு வந்து எதனால பிசிக்கல் ப்ராப்ளம் வருது? அப்படியே வந்தாலும் why do they go to டாக்டர்? அவங்களால ஜென்ரலா பீயிங் என்லைட்டன்ட் தன்னை வந்து தானே காண்பே ஹீல் தெம்செல்ஸ், அது எதனால அப்படி நடக்குது சார்? இல்ல அதான் அந்த கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுங்க. அந்த அந்த கொஸ்டின்குள்ள நம்ம வந்து போக வேண்டாம். ஏன் போக வேண்டாம் அப்படின்னா, முதல்ல வந்து நமக்கு தெரியாத விஷயங்களை பற்றி நம்ம வந்து பேசக்கூடாது. என்லைட்டன்மெண்ட் ஸ்டேட் அப்படின்னா என்னன்னு ஒன்று தெரிஞ்சதுனா தான் அதை பற்றி நம்ம வந்து விளக்கம் கொடுக்க முடியும். அது அது என்னன்னு தெரியாமலே வந்து நம்ம வந்து அது இப்படி அது அப்படி அப்படின்னு கற்பனை பண்ணி சரியாக இருக்காது. அதனால் நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம். அவங்களுடைய நிலைங்கிறது வந்து வேற. அவங்க வந்து இந்த உடல் நான் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிட்டவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து யாரா இருந்தாலும் அவங்களுடைய அந்த வினைகள் அதெல்லாம் வந்து இருக்குது. இதை பற்றி வந்து ஓஷோ வந்து தந்த்ரா ரகசியங்கள் பாகம் 5 அதில் வந்து ஒரு 161வது பக்கத்துலேயோ என்னமோ வந்து ஒரு இதே கேள்வியை கேட்குறாங்க. ஏன் உங்களால் வந்து உங்களை நீங்கள் குணப்படுத்திக்க முடியாதா? எவ்வளோ பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குதுல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அந்த புத்தகத்தில் அந்த கேள்வியை எடுத்து படிச்சிங்கன்னா இதுக்கான விடை கிடைக்கும். அது அவரு சொல்லலாம், அதுக்கான பதில் வந்து நாம சொல்லக்கூடாது. நிலையை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ண வேண்டாம். அது என்லைட்டன் ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்களோட நிலை என்னங்கிறது நமக்கு புரியும். ஆனா do you feel நம்மளால வந்து சில இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்மளால ஹீல் பண்ணிக்க முடியுங்கிறது ட்ரூ இல்லையா? ஆமா, நம்மளால ஹீல் பண்ணிக்க முடியும். நம்ம ஹீல் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அவங்களுக்கு அந்த கட்டாயம்லாம் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு இது ஒரு உடல், அவ்வளவுதான். நம்ம வந்து இந்த உடல் நோயினால துன்பப்படுறோம் இல்லையா? அப்போ நம்ம ஹீல் பண்ணிக்கிட்டு ஆகணும். இது எனக்கு துன்பமா இல்லை, எனக்கு பெயின் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற ஒரு நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா நீங்க அதை ஹீல் பண்ணிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது பாட்டில் இருந்துட்டு போது, நான் பாட்டில் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா நமக்கு அது துன்பமால இருக்கு. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ வெரி மச். ஸோ நம்மளால பண்ணிக்க முடியும். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட், அதுதான் எனக்கு வந்து ஸோ அப்போ முடியுமா முடியாதா அப்படின்ற அந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. ஜென்ரலாவே இருக்கும், ஒரு என்லைட்டட் பர்சனாலே முடியாதுன்னா அப்ப நம்மளுக்கும் முடியாதா அப்படின்ற ஒரு டவுட் ஒன்று இருந்துட்டே இருந்தது. அவங்க முடியாதுன்ட்டு இல்ல, அவங்க வந்து அதுக்காக தன்னோட எனர்ஜி செலவு பண்ண மாட்டாங்க. அது அவங்களுக்கு தேவையில்லை. அவங்களுக்கு அதை நோக்கி உங்களுடைய எனர்ஜியை நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து அதுல இருந்து ஹீல் பண்ணிக்க முடியும். அவங்க அதை பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வேற வேலைகள் இருக்கு இல்லையா? மக்கள் அவங்களுடைய டிவோட்டி, ஹியூமனிட்டி, அதுக்குதான் அவங்களுடைய எனர்ஜி வந்து அவங்க கொடுப்பாங்க. ஓகே. பெர்ஃபெக்ட். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா பத்மாவதிங்க ஐயா. ஐயா எனக்கு கொஞ்ச நாளா நான் வந்து ஸ்கின் அலர்ஜிக்காக டேப்லெட் எடுத்துருந்தேங்க ஐயா. எனக்கு இப்போ இந்த கொஞ்ச நாள் இப்ப எடுக்கிறது இல்லைங்க ஐயா. எனக்கு தொண்டை வறட்சி இப்போ வந்து வாயில நாக்குல புண்ணு வருதுங்க ஐயா. நான் டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது அவங்க டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. சில டெஸ்ட் எல்லாம் பண்ணும்போது நீங்க வந்து சைவமான்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னோம். உங்களுக்கு சத்துக்கள் கம்மியா இருக்குன்னு சொல்லி சப்ளிமெண்ட் எழுதி கொடுத்தாங்க. நான் வந்து சப்ளிமெண்ட் எடுத்துக்க எனக்கு மனசுல, ஏன்னா ஏற்கனவே
ஸ்கின்னுக்கே ரொம்ப முடியாம தான் எடுத்தேங்க ஐயா டேப்லெட். சப்ளிமெண்ட் ம் எழுதி கொடுத்தாங்க, நான் வாங்கிட்டு வரல. இருந்தாலும் எனக்கு இந்த நாக்கு புண்ணு, ரொம்ப நாக்குலயும் புண்ணு இருக்கு. அது எப்படிங்க ஐயா இது வந்து நம்ம சப்ளிமெண்ட் வந்து நம்ம உணவு மூலியமா கொண்டு வர முடியாதா? என் பொண்ணுங்களாம் என்னங்கிறாங்கன்னா, அம்மா சப்ளிமெண்ட் நீங்க உணவு மூலமா கொண்டு வரக்கு 1 வருஷம் ஆயிரும், நீங்க மாத்திரை எடுத்துக்கங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆனா சைட் எஃபெக்ட் வருமே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குங்க ஐயா. இது உங்க சஜஷன் ஐயா? இல்ல அதான் இது நாவறட்சி, ட்ரை ஸ்கின் இதெல்லாம் எதுவும் தனித்தனியா நம்ம பார்க்க வேண்டியது இல்லை. ஹோல்சமா வந்து உங்களுடைய லைஃப் ஸ்டைல நீங்க வந்து மாத்துனீங்க அப்படிங்கிற பட்சத்துல இது எல்லாமே வந்து தானாகவே வந்து ரெக்கவர் ஆயிடும். லைஃப் ஸ்டைல் எப்படிங்க? நம்மளுடைய அதான் டோன்ட் செக் யுவர் பாடி, செக் யுவர் ஹேபிட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ நமக்கு வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி வேணும், நல்ல ஓய்வு வேணும், நல்ல ஒரு நமக்கும் மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் அளிக்கிற மாதிரியான ஒரு தொழில் இருக்கணும். இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் இருந்துச்சுன்னா எல்லா நோயும் வந்து குணமாயிடும். தனித்தனியா இந்த நோய்க்கு அது, அந்த நோய்க்கு இது அப்படின்லாம் நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ உங்களுடைய உடலை வந்து இப்போ ஸ்கின் அப்படின்னா உங்களுடைய உடலை வந்து கொஞ்சம் சூரிய ஒளியில காமிக்கலாம். அதுக்கு வந்து வெவ்வேறு மெத்தட் இருக்கு. சூரிய ஒளி வந்து தண்ணிக்குள்ள உட்காந்துட்டு சூரிய ஒளியில காமிக்கிறது, இல்லை வெறுமனே சூரிய ஒளியில காமிக்கிறது, இந்த மாதிரி நிறைய. அது வந்து நீங்க இந்த கேம்ப்ல வந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்கின் அதனுடைய தன்மை இதெல்லாம் பொறுத்து எப்படி நீங்க பண்ணணும் அப்படிங்கறத அவங்க சொல்லுவாங்க. ஸோ ஹைட்ரோதெரப்பி, சோலார் தெரப்பி, ஃபாஸ்டிங் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்க மேற்கொண்டு கொஞ்சம் உடற்பயிற்சி, யோகா, பிராணயாமா இதெல்லாம் நீங்க பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே வந்து ரெடி ஆயிடும். ஐயா உடற்பயிற்சியை நான் தொடர்ந்து பண்ணிட்டே தாங்க இருக்கேன். உடற்பயிற்சி அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் பண்ணிருப்பீங்க. உணவுல வந்து பஞ்சபூத உணவு எடுத்துக்கணும். நம்ம வந்து நில உணவு மட்டும் எடுத்துட்டு இருக்கோம், தாவர உணவு மட்டும். காற்ற உணவு எடுக்கிறது, நீர உணவா எடுக்கிறது, வெளிய உணவா எடுக்கிறது, ஒளிய உணவா எடுக்கிறது, இந்த மாதிரியான சில நுட்பமான உணவுகள் எடுக்கணும். அந்த நுட்பமான, அதாவது சட்லர் த ஃபுட் ஹையர் த பொட்டன்சி அப்படிம்பாங்க. எந்த அளவுக்கு நுட்பமா உணவு இருக்குதோ அந்த அளவுக்கு அதனுடைய ஆற்றல் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரக்கு, அந்த ட்ரக் வந்து 500 டன் 1000 டன் இருக்குது. ஆனா அந்த வீல்ல இருக்கக்கூடிய காற்று தான் அந்த ஒட்டுமொத்த ட்ரக்கையும் நகர்த்துது இல்லையா? அந்த காற்று வந்து அப்போ வந்து ரொம்ப நுட்பமானதுதான். அந்த ட்ரக்குங்கிறது இளம், அந்த வீல் இருக்கிற காத்துங்கிறது வந்து ரொம்ப நுட்பமான ஒரு பூதம். ஆனா அதனுடைய சக்தி வந்து இந்த நிலத்தினுடைய சக்தியை விட ஜாஸ்தி. அப்போ அந்த நுட்பமான உணவுகளுக்கு போகும்போது ஹையர் த பொட்டன்சி அப்படிம்பாங்க. சட்லர் த ஃபுட் ஹையர் த பொட்டன்சி அப்படிம்பாங்க. அப்போ அந்த பஞ்சபூத உணவுகளை எடுத்துக்கும் போது அது உள்ள போய் பல அற்புதமான மாற்றங்களை உடல்நிலையில, மனநிலையில நமக்கு கொண்டு வரும். அப்படின்னு அவசியம் இல்லை. உணவு மூலமா உங்களுடைய வாழ்க்கை முறை மூலமாகவே வந்து நீங்க அதை கொண்டு வரலாம். இப்ப நீங்க ஒரு உடற்பயிற்சிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய இருக்கு அதுல. அல்கலைன் ஃபுட்டா இருக்கணும். நீங்க எடுக்கக்கூடிய உணவு அல்கலைன் ஃபுட்டா இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது அல்கலைன் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும், அசிடிக் கம்மியா இருக்கணும். அந்த மாதிரி நிறைய இருக்கு அதுல. அது நம்ம கேம்ப்ல தெரியும். வாழ்க வளமுடன். அம்மா உங்க பக்கத்துல இருந்து சவுண்ட் நிறைய வந்துச்சுமா, டிஸ்டர்ப் ஆகுது. யாருனாலும் கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் அமைதியான இடத்துல இருந்து கொஞ்சம் கேட்டீங்கன்னா நம்ம யூடியூப்ல வந்தா கூட அவங்க அதை கேட்கறதுக்கு வேல்யூவா இருக்கும். வாழ்க வளமுடன். சாம்சங் எஸ்எம் அன்மிட் கொடுத்துருக்கேம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒரு 10 சொன்னீங்களா? அத கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க ஐயா. நல்ல ஆழ்ந்த உறக்கம். அம்மா யூடியூப்ல வந்துடும் நாளைக்கு. நீங்க திருப்பி போட்டு கேட்டு நோட்ல எழுதி வச்சுக்கோங்கம்மா ஐயா சொன்னத. ஓகேம்மா. யூடியூப்ல வரும், நீங்க போட்டு திருப்பி கேட்டு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. வேற ஏதாவது ஐயாட்ட சந்தேகம் இருந்தா கேளுங்க அம்மா. ஓகே. ஓகேம்மா, மிக்க நன்றி.
ஐயா உங்களது ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா. கழிவுகளின் தேக்கமே உடல்ல நோயின்ட்டு ஒரே லைன். ம் கட் ஆயிடுச்சு உங்களுக்கு. ஹலோ அம்மா நீங்க பேசுறது கேட்கலாமா? நான் பேசுறது கேட்கலையா? இப்ப கேக்குது. இல்ல ஐயா, கழிவுகளின் தேக்கமே உடம்புல நோயினாரு. ஆனா இப்ப எல்லாருமே சாதாரணமா தலைவலி வந்தா கூட அடிக்கடி எடுத்து அந்த டோலோ 60 டேப்லெட் சாப்பிடுறாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னங்க ஐயா சொல்றது? அதான் அவங்கள பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். இல்லையா? இல்ல எங்க வீட்லயே எங்க பசங்களே டக்குன்னு ஒரு வேலை நடக்கணும்ன்றதுக்கோசம் தலைவலி வந்துருச்சு, உடனே டேப்லெட் எடுத்து போட்டுக்கிறாங்க. அதாங்க அது வந்து சப்ரஷன். அது ஆஹ் நோய் அறிகுறிகளை வந்து வச்சுக்கிட்டு அந்த அறிகுறியை சப்ரஸ் பண்றதுக்கான ஒரு முயற்சி அது. அது ஓகே. வந்து அதை அடுத்த லெவலுக்கு அதை எடுத்துட்டு போகும். ஓ லெவலுக்கு அதை எடுத்துட்டு போகும். அப்படி பண்றது வந்து அதான் ஒரு அறியாமையில பண்றாங்க. ஆஹ் அது அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகும். அதுக்கு அடுத்தது வந்து அது வெவ்வேறு விதமா அந்த நான் சொன்னேன் இல்லையா, வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு, வாந்தி, பேதி, தலைவலி, தோல், இந்த மாதிரி வெவ்வேறு முறைகள்ல வெளியேற்றுறதுக்கு அது முயற்சி பண்ணும். இப்போ அந்த இப்ப தலைவலிக்கெல்லாம் வந்து இப்போ இந்த இது சித்தா மெடிசன்ல கூட இந்த டேப்லெட் இருக்கு இல்லையா, அத போட்டு தலையில தடவிக்கிறாங்க. அந்த மாதிரி சாப்பிடலாமா? அந்த மாதிரி சாரி அந்த மாதிரி தடவிக்கலாமா தலையில? இல்லைங்க, நம்ம இயற்கை வாழ்வியல்ல ஸ்பெசிபிக் எதுவுமே வந்து நம்ம பண்றது இல்லை. இது தலைவலிக்கு இது சாப்பிடுங்க, அதை சாப்பிடுங்க அப்படின்னு வந்து மூலிகைகளை கூட வந்து நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. உணவே மருந்து. உணவு மட்டும் சரியான வாழ்வியலை நம்ம கடைபிடிச்சோம் அப்படின்னா அதுவே வந்து நோய்களையும் ரெடி பண்ணி கொண்டு வந்துரும் அப்படிங்கிறது தான் நம்முடைய இதுவே ஒழிய எந்த நோய்க்கும் எந்த ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு விஷயத்தையும் நம்ம ரெக்கமெண்ட் பண்றது இல்லை. ஓகே ஓகே ஓகேங்க, மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா, வாழ்க வளமுடனம்மா. பரிமளாமா அட்மிட் கொடுத்துருக்கேம்மா. ஐயா, நான் வந்து பாதி நீங்க பேசின பிறகுதான் வந்து ஜாயின் மன்னிக்கணும், அது சூழ்நிலை காரணமா. அப்புறம் வந்து நான் அது நாளைக்கு யூடியூப்ல கேட்டுக்கிறேன் ஐயா. எனக்கு வந்து கால் வந்து மூட்டுக்கு இன்ஜெக்ட் பண்ணிட்டோம். ஆனாலும் ஒரு நடக்கிற போது வலி இருக்கு. ஆனாலும் ஒரு மனசுல ஒரு பயம் என்னன்னா, ஐயோ ரொம்ப நடந்துட்டோம்னா மூட்டு இன்னும் இதாயிடுமோ அப்படின்னு ஒரு பயத்தினாலேயே நடக்க இயலாம உட்கார்ந்தே இருக்கேன். ஆனா ஒரு நாள் நடந்தா நல்லா நடக்க முடியுது. ஆனா வலி அந்த பயத்தை எப்படி போக்கிக்கிறது? பயத்தை போக்கிக்கணும். முன்னாடி எல்லாம் எனக்கு பயமெல்லாம் இருந்தது இல்லது தைரியமா இருப்பேன். இந்த மூட்டு வலியால வந்து ரொம்ப பயம். மூட்டு வந்து ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்களா? இல்ல சார், இல்ல ஐயா, அந்த ஜெல்லு போயிட்டு இன்ஜெக்ட் மட்டும் பண்ணிருக்காங்க. ஓ, இன்ஜெக்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே ஓகே நான் ஓகே. பண்ண மாட்டேன்னு தான் ரொம்ப ட்ரை பண்ணேன். வீட்டுல சொல்ல பண்ணியாச்சு. ஆனாலும் வலி போகல. வலி அப்படியே தான் இருக்கு. அது அதுக்கப்புறம் வலி இருக்கிறதுனால ஒரு பயம் இருக்கு. அதான் அது சைக்காலஜிக்கல் ஃபியருங்க. அது வந்து நீங்க தியானம் பண்றது மூலமா உங்களை நீங்களே வந்து உத்து கவனிக்கிறது மூலமா உங்க பாடியை வந்து கான்சியஸா கவனிக்கிறது மூலமா வந்து அதை போக்கிக் கொள்ள முடியும். இந்த இயற்கை வாழ்வியல் நீங்க வந்து கடைபிடிக்க துவங்கும் போது பாடி கான்சியஸ்னஸ் வந்து அதிகமாகும். பாடி கான்சியஸ்னஸ் எப்படி அதிகமாகும்னா ரொம்ப நுட்பமா உங்களுடைய பாடியை வந்து நீங்க கவனிக்க தொடங்குவீங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து பாடியை வந்து பெருசா கவனிக்கிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து காலையில வந்து டாய்லெட் போறோம் அப்படின்னா நம்ம எதையோ ஒன்று நினைச்சிட்டு இல்லை ஏதோ ஒரு பேப்பர் படிச்சுட்டு இல்லை ஏதோ செல்போனை நோண்டிட்டு டாய்லெட் போயிட்டு வந்துடுறோம். டாய்லெட்ல என்ன போச்சு அப்படிங்கிறத பத்தி நம்ம வந்து கவனிக்கிறது இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காலையில நான் வந்து சாப்பிட்ருக்கேன், மத்தியானம் சாப்பிட்ருக்கேன், நைட் சாப்பிட்ருக்கிறேன். இந்த 3 கழிவும் வெளியேறிடுச்சா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். எப்போ சாப்பிட்டது இப்போ வெளியேறி இருக்குது, என்ன கழிவு மறுபடியும் உடம்புலயே தங்கி இருக்குது, அது இன்னும் முழுசா வெளியேறல, இந்த மாதிரியான விஷயங்கள் நான் வந்து நோட் பண்றது இல்லை.
இப்ப இந்த இயற்கை வாழ்வியல் வர 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 உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் உங்களுடைய ஒவ்வொரு உடல்ல ஏற்படக்கூடிய சின்ன சின்ன மாற்றங்களையும் நீங்க வந்து நோட் பண்ண தொடங்குவீங்க. அப்படி நோட் பண்ண தொடங்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஃபியர்ல இருந்து நீங்க வெளியே வரும். பாடி கான்சியஸ்னஸ் அதிகமாகும். அதிகமாக இந்த ஃபியர்ல இருந்து நீங்க வெளியே வரலாம். அது ஒண்ணு வந்து தியானம் மெயினா பண்ணணும். தியானம் பண்ணி உங்களை நீங்க வந்து கவனிக்கணும். இது மனதனுடைய ஒரு தடங்கள் தான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலா நீங்க நடந்து பாக்குறீங்க. நடந்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது இல்லையா? அப்படி இல்ல நடக்க முடியுதுன்னு தான் உங்களுக்கு தெரியுது. அதையும் மீறி நான் நடக்கிறதுக்கு மனம் ஒரு தடைய விதிக்குது அப்படிங்கும்போது, இந்த மனம் இந்த தடையை விதிச்சதுன்னா இது அடுத்தடுத்து தடையை விதிச்சுக்கிட்டே போய் கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளை முடக்கி போட்டுரும் இந்த மனம். அதனால வந்து அந்த நீங்க தியானம் பண்ணி உங்களை நீங்க வந்து பார்த்து அந்த மனத்தடையை உடைக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணணும். இதுக்கு வெளியிலிருந்து மோட்டிவேஷன் பண்ணி அதெல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த மோட்டிவேஷன்லாம் ரொம்ப நாளைக்கு வராது. செல்ஃப் மோட்டிவேஷன் தான் என்னைக்குமே நீடிச்சு நிலைச்சு நிற்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து நீங்க வந்து உங்களுடைய கிரியேட்டிவ் ஆக்குபேஷன் என்ன, உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு பாடுறதுக்கு பிடிக்குமா, உங்களுக்கு பெயிண்ட் பண்றதுக்கு பிடிக்குமா, இல்லை சமைக்கிறதுக்கு பிடிக்குமா, ஏதோ ஒண்ணு வந்து ரொம்ப ரசிச்சு நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க நோயை பத்தி மறந்து ஆரோக்கியத்துக்கு ஈஸியா நீங்க வந்துட முடியும். அதனால அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க பண்ணணும். உங்களுக்கு என்ன தியானத்துல உட்கார்ந்தாலே பாதி வரைக்கும் கான்சென்ட்ரேட் ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் வந்து எப்படியோ தூக்கம் வந்துடுது ஐயா. அது நானும் தூக்கத்தெல்லாம் சரி பண்றேன், குளிக்கிறேன், அந்த நம்ம இறை சாதனை மார்க்கத்துல சொல்ற எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். 2 வேளை குளிக்கிறது எல்லாம் பண்றேன். காலையில தியானத்துல அமர்ந்தா அப்படியே அந்த ஹெட்போனை போட்டுட்டு அப்படியே விழுந்து தூக்கத்துல விழுந்துரும். அதே மாதிரி ஈவினிங் தியானத்துக்கு பண்ணா கொட்டாயா வந்து அந்த தியானத்தை வந்து கலைச்சிடும். அது வந்து எனக்கு வந்து இறை சக்தி காந்த சக்தி கம்மியா இருக்குது அப்படின்னு ஐயா சொன்னாங்க. ஆனா அதை எப்படி சரி பண்ணிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. பயத்துல இருந்தும் வெளியில வர முடியல. எனக்கு பிடித்த மாதிரி தேவாரம், திருப்புகழ் இதெல்லாம் நான் வாரத்துல 2 நாள் போய் கிளாஸ் அட்டன் பண்ணி பாடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். க்ரோச்சட் பண்றது, நம்ம என்னை டைவர்ட் பண்ணிக்கிறது, அதெல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஆனாலும் இதுல இருந்து கிட்டத்தட்ட 6 மாசம் ஆயிடுச்சு வெளியில வர பிறகு. எனக்கு இந்த டிசீஸ் வந்து 2 வருஷம் ஆயிட்டு. ஆனா இறை சாதனை மார்க்கத்துல சேர்ந்து 6 மாசம் ஆயிடுச்சு. ஆனாலும் அதுல இருந்து வெளியே வர இன்னும் முடியல. நான் எப்படி பயத்தை தெளிவிக்க வேற ஏதாவது செஞ்சா என்ன கேம்ப் நான் சொல்றேன். இந்த கேம்புக்கு நீங்க அவசியம் வாங்க. நாங்க சென்னையில இருக்கோம் ஐயா. அங்க இங்க இது வந்து உலகம் முழுவதும் இருந்து வர்றாங்க இந்த கேம்புக்கு. அதனால சென்னையில இருந்தெல்லாம் வந்து என் ஃப்ரெண்டு ஜோதின்னு ஒருத்தவங்க லாஸ்ட் கேம்ப் வந்திருந்தாங்க. அதான் தாராளமா வரலாம். அந்த கேம்புக்கு வாங்க. ஒண்ணு. இன்னொன்று வந்து தியானத்துல தூக்கம் வருது அப்படிங்கிறது வந்து இயல்புதான். எல்லாருக்குமே வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனா என்னன்னா அந்த தூக்கத்தை வந்து நீங்க வந்து கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணணும். அந்த தூக்கத்தை எதிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒரு இன்டென்ஷனோட நான் இப்போ வந்து எனக்கு தியானம் தான் முக்கியம். நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்னேய தியானம் பண்றீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ ஆக்னேயை தான் கவனிப்பேன் அல்லது துரியத்துல தான் என்னுடைய கவனத்தை வச்சிருப்பேன் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனோட நீங்க உட்காந்தீங்க அப்படின்னா தூக்கம் வரும். அந்த தூக்கம் கலைஞ்சு மறுபடியும் நீங்க வந்து அந்த ஆக்னி துரியத்துக்கு உங்களுடைய நினைவை வந்து மறுபடியும் கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் தூக்கம் வரும், மறுபடியும் வந்து விழிப்புணர்வு வரும், தூக்கம் வரும், விழிப்புணர்வு வரும். இது வந்து மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். ஆனா என்னன்னா நான் விழிப்புணர்வோட அந்த ஆக்னியோ அல்லது துரியத்தையோ கவனிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒரு மன உறுதியோட நீங்க உக்காந்தீங்க அப்படின்னா அந்த தூக்கம் வரும், திடீர்னு தூக்கம் கலைஞ்சு இந்த விழிப்புணர்வும் வரும், தூக்கம் வரும், விழிப்புணர்வு வரும். இப்படி மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். இது கொஞ்ச நாள் ஆகும்போது என்னன்னா விழிப்புணர்வு மட்டுமே தங்கி இருக்கும், தூக்கம் போயிடும். ஆனா நீங்க வந்து தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டீங்க, அது அப்படியே மனதை அதனுடைய போக்குல அப்படியே விட்டுட்டீங்க அப்படின்னா எப்ப நீங்க தியானத்துல உட்கார்ந்தீங்கன்னாலும் தூக்கம் தான் வரும். அந்த அந்த தியானத்துக்கு நீங்க வர முடியாது. அப்போ தியானத்துல உட்காரும் போது நான் மறுபடியும் விழிப்புணர்வுக்கு கொண்டு வருவேன் அப்படிங்கிற சங்கல்பத்தோட உட்காரணும் தியானத்துக்கு. தூக்கம் வந்தா தப்பு இல்லை, தூங்குங்க. ஆனா இடையில விழிப்புணர்வு வந்து மறுபடியும் இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். மறுபடியும் அது தூக்கத்துக்கு எடுத்துட்டு போகும், மறுபடியும் கொண்டு வரணும். நம்ம பிடிச்சு கொண்டு வந்து பழக்கணும். ஸோ
நம்ம வந்து ஒரு அமைதியான மனநிலை ஃப்ரீக்வன்சி கம்மி ஆச்சுனாலே தூங்கி தூங்கி பழகி இருக்கிறதுனால அது அப்படி எடுத்துட்டு போகுது. இப்போ நம்ம புதிய பழக்கத்தை அதுக்கு உற்பத்தி பண்ணணும். அப்போ உற்பத்தி பண்றதுக்கு அது கொஞ்சம் பெருமுயற்சி எடுத்து மறுபடியும் அது தூக்கத்துக்கு பின்னாடியே போகாம மறுபடியும் தியானத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி பழக்கினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அது கொண்டு போகும். சரிங்க. கொஞ்சம் கொஞ்சமா தியானம் கைகூடும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். ம், ம். மிக நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மல்லிகாமா, சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்தது மல்லிகா யோகாம்மா. வாழ்க வளமுடன், பேசுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் மல்லிகா திருச்செங்கோடுங்க ஐயா. இது என்னன்னா, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருந்ததுங்க. இந்த இது தஞ்சாவூர் இயற்கை முகாமுக்கு ஒரு தடவை போயிருந்தேங்க. ஒரு 5 நாள் அங்க தங்கியிருந்து மண் குளியல், அந்த வாழை இலை குளியல் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா கொஞ்சம் கொஞ்சமா எல்லாம் பரவாயில்ல, நல்லா நீட்டா மேற்கொண்டு முன்னேற்றம் தான். நான் அயரா விழிப்பு நிலையிலயும் இருக்கேன். பேராசிரியர் தான், ஒரு ஆலியார் இதுல இருக்கேங்க. கிளாஸ் எடுக்கிறேன். வீட்லயே தவமயம் பெரிய அளவுல வீட்டுல வச்சிருக்கேன். நல்லா கிளாஸ் எடுக்கிறேன். நல்லா எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்த கணுக்கால் கெண்டைக்கால் வலி இன்னும் கொஞ்சம் எனக்கு எல்லா பிரச்சனையிலிருந்து விடுதலையான நான் அதுல இருந்து விடுதலை ஆகாம இருக்கேன். நான் உடற்பயிற்சி எல்லாம் பர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கேங்க. அதான் உடற்பயிற்சிங்கிறது ஒரு சின்ன கூறு தான். ஆமா. உணவுல வந்து அந்த ஆல்கலைன் கண்டென்ட் வந்து அதிகமா சேர்க்கணும். கொஞ்சம் சூரிய ஒளியில அந்த வலிக்கிற பகுதியை காமிக்கணும். அதுக்கு ஹைட்ரோதெரப்பின்னு சொல்லி வெட் பேக் போடணும். அந்த மாதிரி சில விஷயங்களை பண்ணும்போது அதுல இருந்து நீங்க வெளியே வர முடியும். நீங்களும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கேம்ப்ல கலந்துக்குங்க. ஏன்னா நிறைய இயற்கை வாழ்வியல் முகாம்கள் வந்து நடத்துறாங்க. ஆனா அந்த இயற்கை வாழ்வியல் முகாம் வந்து அவ்வளோ பியூரிட்டியா இருக்கிறது இல்லை. அதுல நிறைய கலப்படங்கள் வந்திருக்குது. உலக சமுதாய சேவா சங்கமும் இது இயற்கை முகாமும் சேர்ந்து நடத்துச்சுங்க. அதான் அது சேர்ந்து நடத்தட்டும். இப்ப இவங்க இந்த லக்ஷ்மண் சர்மா அப்படிங்கிறது இயற்கை வாழ்வியலின் தந்தை இந்தியாவில். அவருடைய அந்த ஃபார்ம் வந்து ரொம்ப பியூரா இருக்கு. அந்த கிளாஸ் ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு இங்க பாத்துக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணிட்டு நான் வரேன். ஏன்னா அதுல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இயற்கை வாழ்வியல், நம்ம இயற்கை உணவு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எப்படி சாப்பிடணும், ஃபுட் காம்பினேஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தக்காளியும் கீரையும் வந்து நம்ம சேர்த்தக்கூடாது. மெலான், வாட்டர் மெலான், தேங்காய் இதை வந்து சேர்த்தக்கூடாது. சமைத்த உணவையும் சமைக்காத உணவுகளையும் சேர்த்தக்கூடாது. திரவ உணவுகளையும் திட உணவுகளையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. காய்கறிகளையும் பழங்களையும் சேர்த்து சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய அதுல வந்து காம்பினேஷன்ஸ் இருக்கு. காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஃபுட்னே ஒரு தனி சாப்டரே இருக்கு. எந்தெந்த ஃபுட்டை எது கூட கம்பைன் பண்ணணும், கம்பைன் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இப்போ நம்ம இயற்கை வாழ்வியல்ல வாழை இலை குளியல் அப்படிங்கிறது இல்லை. மட்தெரப்பி அப்படிங்கிறதும் வந்து எந்த இடத்துல அந்த பிரச்சனை இருக்குதோ அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து மட்தெரப்பி போடுறோம். ஜென்ரலா யூஸ் பண்ணலாம். ஆயில் பாத் பண்ணலாம். ஆயில் பாத் பண்ணலாம். பண்ணணும் அப்படிங்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் நுட்பமா வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும். நான் இயற்கை உணவு தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பழங்களையும் காய்கறியும் சேர்த்து நிறைய பேர் சாப்பிட்றாங்க. ஆனா அது தப்பு. பழங்கள் வந்து அசிட்டிக், காய்கறிகள் வந்து இந்த அசிட்டிக்கும் அல்கலைனையும் சேர்க்கக்கூடாது. அந்த மாதிரி நிறைய பேர் நான் இயற்கை வாழ்வியல் தான் பண்றேன், இயற்கை உணவு தான் சாப்பிட்றேன்னு சொல்லி அதை சரியா தெரிஞ்சுக்காம வந்து பண்ணும்போது அதுவும் வந்து நிறைய பிரச்சனைகளுக்கு வழிவகுக்குது. ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா அது பெரிய பெரிய மாற்றங்களை கொண்டு வரும். அதனால அதெல்லாம் ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டு, நல்லா நுட்பமா தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணணும். கண்டிப்பா நம்பிக்கை இருக்குங்க. அந்த ஒரு பிரச்சனை எல்லா பிரச்சனையும் குறைஞ்சு சரியான எனக்கு இது ஒரு பிரச்சனை சரியாயிருங்கிற ஒரு கான்பிடென்ட் இருக்கு, மன உறுதி இருக்கு. கண்டிப்பா ரெடி ஆயிடும். நம்ம என்னன்னா சரியான மெத்தேட தெரிஞ்சுக்கணும், சரியான வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். சன்டேஷிங் கூட பண்ணிட்டு இருக்கேன். காலையில சூரிய உதயமாயி 1 மணி நேரத்துக்கு முன்னாடி சூரியனை
நம்ம கண்ணாடி பயிற்சி பண்ற மாதிரி ஒரு 2 நிமிஷம் பாக்குறது, 2 நிமிஷம் பொத்துறது, அந்த மாதிரி ஒரு மேல மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து சன்ஃபிஷிங் ரெகுலரா பண்ணிட்டு இருக்கேன். மேலும் 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 நான் வந்து விழிப்போடவும் இதாகவும் இருக்கேன். அதனால கண்டிப்பா ஒரு நம்பிக்கை இருக்கு. நீங்க நல்லா பேசுனீங்கிறதுனால ஒரு கருத்து கேட்டுக்கலாம் உங்ககிட்ட அப்படின்னு. கண்டிப்பா அது ரெடி ஆயிடும். இப்போதைக்கு வேணா அந்த வலி இருக்கிற இடத்துல வெட் பேக் போடுங்க. ஒரு ஒரு கர்ச்சீஃப் நினைச்சு நல்லா புழிஞ்சிட்டு ஒரு உதறிட்டு அந்த இடத்துல நீங்க வந்து அந்த கர்ச்சீஃபை போடுங்க. ஒரு 20 நிமிஷம் தான், அதுக்கு மேல வச்சிருக்க கூடாது. அந்த மாதிரி 20 நிமிஷம் அந்த மாதிரி வெட் பேக் காலையிலயும் கொஞ்ச நேரம் சூரிய ஒளியில காமிச்சிட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி வலி இருக்கிற இடத்த மட்டும் சூரிய ஒளியில காமிச்சிட்டு இந்த மாதிரி வெட் பேக் போடுங்க. போட உங்களுக்கு கட்டக்கூடாது, இறுக்கமா கட்டக்கூடாது, சும்மா அப்படியே போடணும். ஆமா, இறுக்கமா கட்ட வேண்டாம், சும்மா அப்படியே போடுங்க. புரியுது புரியுது புரியுது. கண்டிப்பா ட்ரை பண்றேன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாம்சன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றி. எனக்கு திரும்பவும் நான் அதான் சென்னையில இருந்து இப்ப பேசினாங்க பார்வதி, அவங்கதான் திரும்பவும் கேக்குறேன். ஐயா, பொதுவான நம்ம சாப்பிடுற உணவு முறைக்கும் யோகா உணவு முறைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னங்க ஐயா? யோகா உணவு முறைன்னு தனியா எதுவும் இல்ல. பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில நம்ம உடல் மனம் இதெல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னா வந்து ஜென்ரலா இந்த இயற்கை வாழ்வியல நம்ம வந்து மேற்கொள்ளணும். அதுல வந்து ஆல்கலைன் ஃபுட்டு சாப்பிடணும். இப்போ இதுல இந்த மெத்தட்ல என்ன அப்படின்னா 2 வேளை வந்து சமைக்காத உணவு, ஒரு வேளை சமைத்த உணவு. அந்த ஒரு வேளை சமைத்த உணவு அப்படிங்கிறது வந்து ஆயில் இல்லாம, மசாலா ஐட்டம்ஸ்லாம் இல்லாம ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபுட். அதுல வந்து கிரெயின் வந்து 20% தான் இருக்கும், 80% வெஜிடபிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிறோம். யோகா முறைகள் தனியா வந்து சில சொல்றாங்க, ஆனா அதுலயும் காம்பினேஷன்ஸ் எல்லாம் வந்து மாத்தி மாத்தி கொடுக்குறாங்க. அந்த காம்பினேஷன்ஸ் மாறுச்சுன்னா அது வந்து வேற விதமான விளைவுகளை கொண்டு வரும். சரியான காம்பினேஷன்ஸ் வந்து எடுத்துக்கணும். இந்த யோகா உணவுன்றது. ஆமா, அதான் யோகா உணவு முறைகள் நிறைய இன்னைக்கு வச்சிருக்காங்க. வச்சு நிறைய விதமா வந்து அவங்க சொல்லி தர்றாங்க. ஆனா தான் அதுல வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் வந்து தப்பாகுது. காம்பினேஷன்ஸ், அதாவது சமைத்த உணவு சமைக்காத உணவு மிக்ஸ் பண்றாங்க, வெஜிடபிள் ஃப்ரூட் மிக்ஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து காம்பினேஷன்ஸ் வந்து தப்பா போகும்போது அது நமக்கு சரியான ஆரோக்கியத்தை கொடுக்காது. அப்போ இதையும் மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏன் இதையும் மிக்ஸ் பண்ணணும், இந்த மாதிரி அந்த எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம எக்ஸ்பீரியன்சியலாவும் தெரிஞ்சுக்கணும். we should have some experiential wisdom. அது அந்த மாதிரி சாப்பிட்டா என்ன ஆகுது அப்படிங்கிறதையும் நம்ம உடம்ப கவனிச்சு அதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சரியான வழிகளை கடைபிடிக்கலாம். சரியான வழிகளை கடைபிடிக்கிறது மூலமா நிறைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அப்போ அதுக்கு வந்து அந்த நேச்சுரல் ஹெல்த் சயின்ஸ் அப்படிங்கிறது அதனோட பியூரஸ்ட் ஃபார்ம்ல நம்ம வந்து எடுக்கணும். இன்னைக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இன்டர்நெட்ல நிறைய பேர் வந்து அது புற்றீசல் மாதிரி காளான் மாதிரி நிறைய பேர் இயற்கை வாழ்வியல் முகாம்கள் நடத்துறாங்க. ஆனா அது வந்து அதனுடைய பியூரஸ்ட் ஃபார்ம்ல வந்து நம்ம பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அது வந்து நிறைய பிரச்சனைகள் கொண்டு வரும். ஓகேங்க. மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அடுத்ததாக யாரும் கேள்வி கேட்குறீங்களா ஐயாட்ட? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா நிறைவு செய்துக்கலாமா ஐயா? வாழ்த்திட்டு சரி. ஐயா அவர்கள் அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாக மிகவும் பொறுமையாக நம்மளுக்கு நல்ல பதில் கொடுத்திருக்காங்க. அவங்கள நம்ம முதிரியனிலிருந்து எல்லாரும் வாழ்த்துவோம். அன்பர்கள் அனைவரும் துரியனில் இருக்கோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பர்கள் அனைவரும் துரியனிலிருந்து குரு ராகவேந்திர ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். குரு ராகவேந்திர ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயில், நிறை செல்வம்,
உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வணக்கம். நன்றிங்கய்யா. ஒரு முக்கிய அறிவிப்புகள். நாளை காலை 4:30 மணி முதல் 7 மணி வரை அனைத்து நிகழ்ச்சிகளிலும் அனைவரும் கலந்து கொண்டு ஆண்மை தூய்மை பெறுவோம். நாளை காலை 10 மணிக்கு மாணவர்களுக்கான வகுப்புகள் இருக்கிறது. மாணவர்கள் அனைவரும் கலந்து கொள்ளலாம். இரவு 8:30 மணிக்கு இறைமதன் ஐயா அவர்களின் தற்சோதனை வகுப்பில் கலந்து கொள்வோம். அடுத்ததாக வேதாத்திரியம் உலக நல வாழ்த்து மல்லிகாம்மா ஒரு நிமிஷம். வாழ்க வளமுடன். நாளை காலையில ஐயா 6:15க்கு உடற்பயிற்சி தெளிவா செஞ்சு சின்ன சின்ன நுணுக்கங்கள் ஏற்கனவே நடத்தியிருக்காங்க ஆனந்த யோகா பயிற்சி அவங்களுக்கு. அவங்க எல்லாருமே கலந்து அதை நம்ம பயன்பெற்றுக்கலாம். காலையில 6 மணில இருந்து 8:30 மணி 9 மணி வரைக்கும் தெளிவா சின்ன சின்ன தவறுகள் நம்ம பண்ணுவோம். அத விளக்கமா ஐயா பண்ண இருக்கிறாங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காலையில 6 மணிக்கு உடற்பயிற்சி இருக்கு. ஆனா ஆனந்த யோகா பயிற்சி